இவருடைய அபிஷேகம் தான் எனக்கு பயனுள்ளதா இருக்க போகுது. இவருடைய அனாயிண்டிங்கால நான் வாழ போறேன். இவருடைய ஜெபம் தான் எனக்கும் என்னுடைய ஊர்ஜன அத்தனை பேருக்கும் பிள்ளை பெறும்படி அனுகிரகத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அப்ப இவர் தான் என் தீர்க்கதரிசி. இவருடைய கேரக்டர் வேணா குறைவா இருக்கலாம், ஆனா இவர் அபிஷேகம் பெற்றவர். இவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நான் கனப்படுத்துறேன். ஆபிரகாம கனப்படுத்தல, அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நான் கனப்படுத்துறேன். அந்த அபிஷேகத்தினால தான் எனக்கு பலன் வருகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போலாம். நம்ம எல்லாருமே ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து தான் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கோட்பாடை கத்துக்க போறோம். அதுக்கு முன்பதாக சங்கீதம் 133ல பார்த்தோம் நம்ம போன வாரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. ஏன்னா தேவன் வந்து குழப்பத்தில் வேலை செய்கிறவர் இல்லை, ஆண்டவர் வந்து கண்டபடி வேலை செய்கிறவர் இல்லை. அவர் ஒரு மெத்தடாக செய்வார், ஞானத்தோட கிரமமாக கர்த்தர் செய்வார். அதில் ஒரு ஃப்ளோ இருக்கும், அதில் ஒரு எக்ஸலன்ஸ் இருக்கும். அப்படிதான் கர்த்தர் வேலை செய்கிறார். அப்போ சங்கீதம் 133ல சொல்றாரு, கர்த்தருடைய அபிஷேகம், அந்த கர்த்தருடைய அபிஷேக தைலம் ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்டு, அவருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அவருடைய தாடியில் வடிகிறதும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அவருடைய தாடியில் வடிகிறதும். அப்புறம் நம்ம பார்க்கிறோம் அவருடைய அங்கியில் அது வந்து சேருது அப்படின்னா அவருடைய அங்கி முழுவதும் அதோடைய எட்ஜஸ் வரைக்கும் வந்து சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய அபிஷேகம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க, தலையில ஆரம்பிச்சு தாடிக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அங்கி முழுவதும். அப்போ இதுல ஒரு முக்கியமான லெசனை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த தலைவர், அந்த அதிகாரி கையில கர்த்தர் அந்த அபிஷேகத்தையும் நன்மையும் கர்த்தர் ரிலீஸ் பண்றார். அவருடைய தலையில கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிற அந்த அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தாடினா, தாடி எதுக்கு அடையாளம்? தாடி வந்து மெச்சூரிட்டி அடையாளம், முதிர்ச்சி அடையாளம். அப்போ அந்த ஆர்கனைசேஷனோ அந்த சர்ச்சோ அதில் இருக்கிற எல்டர்ஸ் இல்லைன்னா அதில் இருக்கிற லீடர்ஸ், வார்த்தையில் தேறினவர்கள், அவங்களுக்கு அந்த அபிஷேகம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்போ தலைவர், அவருக்கு கீழே இருக்கிற தலைவர்கள், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்த உடனே வேற எல்லாருக்குமே அது வந்து சேருகிறது. ஆமென். வேற எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதம் வந்து சேருகிறது. அப்போ இப்படி தான் கர்த்தர் வேலை செய்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் தலை, அப்புறம் தாடி, அதுக்கப்புறம் தான் அங்கி முழுவதும். அப்போ நான் கர்த்தருடைய அபிஷேகத்தை அனுபவிக்கணும்னு நான் விருப்பப்படும் போது நான் என்னுடைய கண்களை பார்க்குறேன். எனக்கு தலையா யார் இருக்கிறதுன்னு பார்க்குறேன், எனக்கு மேலே யார் இருக்கிறது. நான் அவங்கள கனப்படுத்த அபிஷேகம் என் வாழ்க்கையில் நிறைவேறுது. அப்போ கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னா, அதிகாரிகளை கனம் செலுத்தும் போது கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கிறோம். ஆமென். இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம் பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. when you honor authority you usher the anointing. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அதிகாரிகளை, உங்களுக்கு மேல இருக்கிற தலைவர்களை கனப்படுத்துறதுடைய முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டீங்க போன வாரம் வரும்போது. அப்போ நம்ம மேல தலைவரா இருக்கிறவங்களை நம்ம கனப்படுத்தும் போது அப்படிதான் அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில ஃப்ளோ ஆகுது. சிறு பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம பெற்றோர்கள் தான் நமக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் சொல்றோம், உங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க, உங்களை கனப்படுத்துங்க. கனப்படுத்துறது உள்ளத்துல இருந்து வர்றது, கீழ்ப்படிதல் என்றது செயல். நீங்க வேலைக்கு போகும்போது உங்க மேல அதிகாரிகள் இருக்கிறாங்க, பாஸ், சூப்பர்வைசர், டீம் லீடர், அசிஸ்டன்ட் மேனேஜர், நீங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்றீங்க, அவங்க உங்க அதிகாரிகள், அவங்களுக்கு கனம் செலுத்துங்க. சில நேரத்தில் அநியாயம் நடக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும், எல்லாரும் அவங்கள பத்தி உட்காந்து தப்பா பேசின்னு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்களும் அந்த கும்பலில் சேர்ந்துடாதீங்க. உங்க மனத்தில் ஒரு திட்டம் எடுங்க, நான் ஒரு கனம் வாய்ந்த ஒரு நபர், என்னுடைய அதிகாரிகளுக்கு நான் கனம் செலுத்துவேன். வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய ஓனரை பற்றி அவங்களே தப்பாக பேசுறது உட்காந்து அந்த அப்பேற்பட்ட ஜனங்க கூட சேர்ந்துக்கிட்டு, அப்புறம் ப்ரேயருக்கு வரும்போது அவங்க பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது, பாஸ்டர் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. பாஸ்டருக்கு என்ன தெரில, இவங்களால தான் கம்பெனியை முன்னேற மாட்டேங்குது ஒரு சில விஷயத்தில் அப்படின்னு. ஏன்னா இவங்க தான் அந்த ஓனர் பற்றி தப்பாக பேசின்னு இருப்பாங்க. பாரு, யார் மூலமாக ஆசீர்வாதமும் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அவங்களையே நம்ம கனவீனப்படுத்திட்டு அப்புறம் என் வாழ்க்கையில் அபிஷேகம் காணப்படலன்னு சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், கவனிங்க. உங்க மேல அதிகாரத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கனம் செலுத்துங்க, அது மூலமா உங்க அபிஷேகம் அதிகமாகும். இதை பத்தி டீட்டெயிலா மெசேஜ் வேணும்னா நீங்க லாஸ்ட் வீக் உடைய மெசேஜை நீங்க கேட்கணுமா இருக்குது. All right, so we can fill up the first row also. நம்ம worship team can just come join with us in the front, right? ஒரு பாஸ்டர், அவர் பேர் வந்து ஜான் பிவியர். ஒரு நாள் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய சர்ச்சில் வந்து இவர் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறாரு. இவர் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கும்போது
இவருடைய பாஸ்டருடைய பிரசங்கம் இவர் நிறையா இவருக்கு ஒரு ஆகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்கிறார். யாருக்கிட்ட? அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி பாஸ்டர் இப்போலாம் பாஸ்டருடைய பிரசங்கத்தில் எனக்கு ஆகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ஒரு ஆவிக்கிற உணவு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ட்டார். அப்போ அவர் கூட இருக்கிறவர் அவரை என்ன சொல்லியிருக்கிறார்? ஆமா, எனக்கும் அவருடைய பிரசங்கத்தில் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டார். சரி, இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பாஸ்டரை பற்றியே பேசிட்டு, இப்போ பாருங்களேன், ஒரு சில சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ உயர்த்துற மாதிரி, விசுவாசியை வாழ வைக்கிற மாதிரி கிருபையை சார்ந்த சத்தியங்கள் கிடைக்காது. அப்போ அது ஒரு ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம். அந்த மாதிரி பிரசங்கமே இருக்காது. ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல பிரசங்கம் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு 4 பேஜ் நோட்ஸ் எடுத்துருப்பாங்க, ஆனால் இன்னொருத்தருக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அப்பேற்பட்ட நிலைமையில நான் அந்த மாதிரி ஒரு நிலைமையை பேசிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் ஜான் பிவியருடைய பாஸ்டர் ரொம்ப நல்ல ஒரு போதகர், நல்ல ஒரு தேவ மனிதன். அவருடைய பிரசங்கத்திலேருந்து எந்த ஆகாரம் கிடைக்கலன்னு இவங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த வாரம் இவர் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு என் பாஸ்டருடைய பிரசங்கத்திலேருந்து எனக்கு ஆகாரமே கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்யறது, சர்ச்சை விட்டு போலான்ற மாதிரி எல்லாம் பேச்சு வந்திருக்குது அவங்களுக்குள்ள. அப்போ கர்த்தர் இவருக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரா பாருங்க. ஏசாயா 1:19. இந்த ஏசாயா 1:19 வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமென். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்ப கர்த்தர் சொன்னாரா, நீ உன் பாஸ்டர் சொல்றதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிற, ஒபே பண்ற, இங்க போ அங்க போ, இப்படி கூட்டிட்டு வா அப்படி கூட்டிட்டு வா, பிரசங்கம் பண்ணு, இதெல்லாம் நீ பண்ணிடுற. ஆனா மனம் பொருந்தின்ற விஷயத்துல நீ குறைவுபட்டு இருக்கிற. அப்படின்னா மனதளவுல உன் பாஸ்டரை கனப்படுத்தல, அதனாலதான் உனக்கு ஆகாரம் கிடைக்கல. பாருங்க, அபிஷேகம் எங்க இருந்து ஃப்ளோ ஆகுது? சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியில் வடிந்து அதுக்கப்புறம் வஸ்திரத்தில் வந்து சேருது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பாஸ்டரை நீ கனப்படுத்தாததுனால அவர் கொடுக்கிற சத்தியத்திலிருந்து ஆகாரத்தை நீ பெற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது, அனாயிண்டிங் வந்து சேர மாட்டேங்குது. எத்தனை பேர் புரியுது? எஸ். ஸோ இவர் மனம் திரும்பி ரொம்ப மனக்கசந்து அழுதாராம் பாருங்க. இந்த இன்சிடென்ட் பற்றி பாஸ்டர் பர்னார்ட் இங்கே வந்தபோது YMCயில் கூட அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இவர் மனம் திரும்பி மனம் வருந்தி, சரி ஆண்டவரே, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, என்னுடைய பாஸ்டரை நான் மனப்பூர்வமாக கனப்படுத்துறேன், நீங்கள் எனக்காக வச்சிருக்கிற போதகர், அவரை நான் கனம் செலுத்துறேன்னு சொல்லி மனதளவில் கனம் செலுத்தி, நல்லா கவனிங்க, கனம் செலுத்தி அதுக்கப்புறம் அந்த வாரம் அட்டென்ட் பண்ணுறாரு பாருங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாருங்க இப்படி நடந்துச்சா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவ்வளோ நோட்ஸ் எடுக்க முடிஞ்சதான், அவ்வளோ நிறைய அவரால் பெற்றுக்கொள்ள முடிஞ்சதான். நல்லா கவனிங்க, அதே பாஸ்டர் தான், கர்த்தரை ஒரு கனம் வாய்ந்த ஒரு பாஸ்டர் தான். முதல் பெற்றுக்கொள்ள முடியல, இப்போ பெற்றுக்கொள்ள முடியுது. டிஃபரன்ஸ் என்னது? ஆனர். எப்போ ஆனர் வருதோ அப்போ அபிஷேகத்தை நம்ம ரிசீவ் பண்ண முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆனர் தி அத்தாரிட்டி, அஷர் தி அனாயிண்டிங். அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் அதிகாரி யாரு? அதான் உங்கள் அதிகாரி, உங்கள் பாஸ், உங்கள் சூப்பர்வைசர். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் அதிகாரி யாரு? உங்கள் மாமியார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. யார் உங்கள் அதிகாரி? மாமியாரை கனம் செலுத்துங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க, அவங்கள நல்லா பார்த்துங்க. ஆனால் உங்களுடைய அதிகாரி யாரு? உங்கள் கணவர். மனைவிக்கு அதிகாரி உங்களுடைய கணவராக இருக்கிறாரு. உங்கள் கணவரை கனப்படுத்துங்க, அவர் மூலமாகவே கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஒரு அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணி ஆசீர்வாதமாக வழி நடத்துவார். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம லாஸ்ட் சண்டே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். எல்லாரும் வாங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. ஆபிரகாம் வந்து ஊராக ட்ராவல் பண்ணிட்டு போகிறவர். இந்த ட்ராவல் பிளான்ஸில் ஒரு நாள் கெரார்ன்ற ஊருக்கு போனோம். அந்த ஊரில் எப்படி நம்ம பொழைச்சிக்கிறதுன்னு சொல்லி இவருக்கு ஒரு பயம். அவருடைய ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அவங்க பேர் சாராள். சாராள் ரொம்ப அழகாக இருக்கும்போது சாராளை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறாங்க, ஏம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கிறமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ அடுத்ததாக எந்த சொன்னாலும் அவங்க கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே, ஆனால் சொல்கிறேன், அப்படி ரெடியாக இருக்கணும்னு சொல்ல வரல, ஆனால் நல்ல ஆரம்பத்தை கொடுக்குறாரு. ஓப்பனிங்கே நல்லா இருக்குது. நீ ரொம்ப அழகாக இருக்கிற நீ, ஆனால் போகிற இடத்துலலாம் உன்னை கட்டிக்கணும்னு என்ன கொண்டுட்டானுங்கன்னா, ஐயோ ஆமாம் பார்த்தியா, அப்படி ஆகக்கூடாதுல்ல. அப்போ நீ போகிற இடத்துலலாம் நான் உன் ஹஸ்பண்டுன்னு சொல்லாத, உங்கள் அண்ணன் சொல்லிடு, நான் உன்னை தங்கச்சின்னு கூப்பிடுவேன். நான் அந்த தேசத்துலேருந்து போகிற வரைக்கும் மட்டும்தான். சரி, சாராலும் ஒத்துக்கிட்டாங்க. உள்ளே போகிறாங்க பாருங்க. அந்த ஊரே சாரால் எவ்வளோ அழகுள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படின்றது புகழ்ந்து தள்ளி, இதில் வேற இந்த ராஜா கூடவே இருந்து ஜால்ரா தட்டுறவங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் போய் ராஜா கிட்ட, ராஜா ஒரு பொண்ணு வந்துக்குது பாருங்க. யார்? இது ஆபிரகாமோட தங்கச்சியா. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது, உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும், நீங்கள் வேணா அந்த பொண்ணை கட்டிங்களான்ட்டு ராஜா. அப்படியா ஆபிரகாம், உன் தங்கச்சி அனுப்பி அப்படின்ட்டு அந்த அந்த சாரால போய் ஹேரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ராஜாவுடைய மறுமனையாட்டிகள் அவருடைய மனைவிகள் எல்லாம் இருக்கிற இடத்துல இவங்களையும் தங்க வச்சுட்டாங்க.
அன்னைக்கு நைட் ஆண்டவர் கனவுல வர்றாரு. ஆபிரகாம் கனவுல இல்ல, அபிமெலேக் கனவுல. ஆபிரகாம் கனவுல வந்து திட்டினா அது நியாயமானது. என்ன புருஷன் நீ, பண்டாட்டி இந்த மாதிரி நீ காப்பாத்தாம இப்படி இருக்கிறேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அபிமெலேக் கூட கனவுல போய் சொல்றாரு, நீ செத்தாய் அப்படின்றாரு. பயம் வருமா வராதா? தூக்கம் வருமா? அதுக்கப்புறம் நீ செத்தாய், யூஆர் a dead man அப்படின்றார். அப்படின்னா நீ அண்டர்டேக்கர் ஃபேன் அர்த்தம் இல்லை. செத்துருவே நீ, ஏன் அந்த பொண்ணை கூப்பிட்டே, நீ அவ இன்னொருத்தருடைய மனைவி, ஒழுங்குமுறையாக திருப்பி கொடு அப்படின்ட்டு 7ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒரு தீர்க்கதரிசின்றார் பாருங்க கர்த்தர். அவன் அவன் அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான், நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் தான் அவனுக்கு ஜெபம் பண்ண போறாரு அப்படின்றாரு. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் என்ன பண்றாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் அதுடைய 14ஆம் வசனம். Genesis chapter 20 and verse number 14. ஸோ காலையில் ஆட்களெல்லாம் கூப்பிட்டு, ஆபிரகாமுடைய ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் பண்ற விஷயத்தை பாருங்க. 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்தில் குடியிரு என்று சொன்னான். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். அண்ணன் சொல்லியிருந்தல்லம்மா, உன் அண்ணன் கையில் 1000 வெள்ளிக்காசு கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு, இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டால். 17ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு, அபிஷேகம் வேலை செஞ்சுச்சு. எப்படி ஒரு குறை உள்ள மனுஷன் ஜெபம் பண்ணி அபிஷேகம் வேலை செய்யும்? கேரக்டர்ல குறை உள்ள மனுஷன் ஜெபம் பண்ண அபிஷேகம் வேலை செய்யுமா? உலகம் சொல்லுது செய்யாது, மதம் சொல்லுது இல்ல. ஆண்டவர் வந்து இந்த மாதிரி பொய் பேசுறவன் வாழ்க்கையில எல்லாம் அபிஷேகம் வேலை செய்யாதுன்னு. கவனிங்க, அபிஷேகம் கேரக்டரை பார்த்து வேலை செய்யறது இல்ல, அபிஷேகம் அடையாளத்தை பார்த்து வேலை செய்யுது. இன்னொன்னு பாருங்க, ஆபிரகாம் சாராளுக்கே இன்னும் குழந்தை பிறக்கல, இவங்க எப்படி ஊருக்கெல்லாம் குழந்தை பிறக்கணும்னு ஜெபிக்க முடியும்? நார்மல் லாஜிக் என்ன சொல்லுது? மனுஷனுடைய அறிவு என்னன்னு சொல்லுது? உனக்கே நடக்கல, நீ ஜெபிக்கிற அவங்களுக்கு நடக்குமா? அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்? என் அனுபவத்தில் இல்லாததை என் அபிஷேகம் வேலை செய்யாது. நல்லா கவனிங்க, அனுபவத்தை பார்த்து அபிஷேகத்தை எடை போடாதீங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பார்த்து அபிஷேகத்தை வேலை செய்யுங்க. The anointing does not work by experience, the anointing works by the promise. இன்னொரு பிரின்சிபலை நம்ம இப்ப பார்க்கிறோம் பாருங்க, இந்த இதே பேசேஜ்ல இருந்து. இப்ப இந்த கேள்வியை நம்ம கேட்கலாமா? சரி, சாரால திருப்பி கொடுத்தார், கர்த்தர் சொல்லிட்டார், திருப்பி அனுப்பிட்டார். ஆனா கூடவே வேற ஒன்று செஞ்சார். பாத்தீங்களா? 14ஆம் வசனத்தை பாருங்க. இதை ஏன் செய்தாரு அபிமெலேக்கு? 14ஆம் வசனத்துல பாருங்க. அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் கொடுத்து 1000 வெள்ளிக்காசை கொடுக்கிறாரு. முதலாவது, ஆபிரகாம் ஒன்றும் ஒரு பிச்சைக்காரன் இல்லை, ஆபிரகாம் ஒன்றும் தரித்திரன் இல்லை, ஆபிரகாம் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். ஏன் அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆபிரகாம் தான். அவர் டிராவல் பண்ணாருன்னா அவர் கூடவே 3000 to 5000 பேர் வரைக்கும் டிராவல் பண்ணி இருந்திருப்பாங்க. ஏன்? அத்தனை ஒட்டகங்கள், அத்தனை ஆடு மாடுகள், கூடவே ஒரு ஆர்மி வச்சிருந்தாரு. அந்த ஆர்மியில பாருங்க 318 பேர் இருந்தாங்க அந்த ஆர்மியில. அப்போ இவர் ஒரு பெரிய பட்டாளமா இருந்தார், இவர் ஒரு பெரிய பட்டாளமா வேலை செஞ்சுட்டு இருந்தவர். இப்பேற்பட்ட பெரிய ஜனமா இருக்கிற ஒரு ஜனக்கூட்டத்தோட டிராவல் பண்ற ஆபிரகாமுக்கு வெள்ளிக்காசு தேவையா? ஆக்சுவலா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், காயப்பட்டது யாரு, ஆபிரகாமா அபிமெலேக்கா? சரி, இன்னொரு டைம் கேட்கிறேன், மிஸ்டேக் பண்ணது யார், ஆபிரகாமா அபிமெலேக்கா? ஆபிரகாம். அப்போ ஃபைன் கட்டணும்னா யார் கட்டணும்? அபிமெலேக் கட்டணுமா இவர் கட்டணுமா? ஆபிரகாம் கொடுக்கணும். அப்ப நியாயப்படி அபிமெலேக் என்ன சொல்லிட்டு இருக்கலாம், நேத்து நைட்டு நான் பட்ட கஷ்டம் இருக்குது பாரு ஆபிரகாம், முன்னால அந்த பயம் எனக்கு வந்துன்னு போயினுக்குது நைட்டு கனவுலலாம், ஒழுங்குமுறையை நீ எனக்கு 10,000 வெள்ளிக்காசு கொடு, நீ தான் ரொம்ப பணக்காரனாச்சே. அது மட்டும் இல்லை, ஆடு மாடு ஒட்டங்கள்லாம் கொடுத்தனா அந்த சத்தத்தை கேட்டு தூங்குறேன் நான், நீ பண்ண அநியாயம் அந்த மாதிரி இருக்குது. தங்கச்சின்னு சொல்லிவிட்டு நைட்டில் ஆண்டவர் வந்து யோர் டெட் மேன்னு டபிள்யூ மாதிரி பேசுறாரு. அப்போ நான் என்ன ஆகுது, எனக்கு ஒழுங்குமுறையை நீ எனக்கு ஃபைன் கட்டு. அப்போ அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்க தேவையில்லை பணத்தை, ஆபிரகாம் தான் அபிமெலேக்கு கொடுத்துருக்கணும் நியாயப்படி பார்த்தா.
இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அபிமெலேக் எதுக்காக ஆபிரகாமுக்கு கொடுத்தார்? ஏதோ ஒரு ரகசியம் அபிமெலேக்கு தெரிஞ்சு வச்சிருந்தார். அவருடைய கண்ணோட்டத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு பணம் தேவைப்படுறதுனால அபிமெலேக் கொடுக்கல. ஆனா இந்த ஆபிரகாம் யாரு? கேரக்டர்ல கொஞ்சம் குறைவுள்ளவரா இருக்கிறாரு. ஆனா இந்த ஆபிரகாம் யாரு? அபிமெலேக்குக்கு ஆபிரகாம் யாரு? தீர்க்கதரிசி. கம் ஆன், ஆன்சர் பண்ணுங்க. அபிமெலேக்குக்கு ஆபிரகாம் யாரு? தீர்க்கதரிசி. இப்ப இவர் மூலமா அபிமெலேக்குக்கு என்ன நடக்க வேண்டியதா இருக்கிறது? இவர் ஜெபிச்சாதான் எனக்கு நன்மை, இவருடைய அபிஷேகம் தான் எனக்கு பயனுள்ளதா இருக்க போகுது, இவருடைய அனாயிண்டிங்கால நான் வாழ போறேன், இவருடைய ஜெபம் தான் எனக்கும் என்னுடைய ஊர் ஜன அத்தனை பேருக்கும் பிள்ளை பெறும்படி அனுகிரகத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அப்ப இவர் தான் என் தீர்க்கதரிசி. இவருடைய கேரக்டர் வேணா குறைவா இருக்கலாம், ஆனா இவர் அபிஷேகம் பெற்றவர். இவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நான் கனப்படுத்துறேன். அதனால கொண்டு வா ஆடு மாடுகளை, கொண்டு வா 1000 வெள்ளிக்காசை. ஏன்? ஏன்னா நான் ஆபிரகாம கனப்படுத்தல, அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நான் கனப்படுத்துறேன். அந்த அபிஷேகத்தினால தான் எனக்கு பலன் வருகிறது. அதே போல அபிமெலேக் ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்தினார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அபிமெலேக்குக்கும் அவனுடைய வீட்டார் அனைவருக்குமே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஹalleluya. 2026ல அபிஷேகம் நிரம்பி வழிதல் உங்களுக்கு வேணும்னா நல்லா கவனிங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் எப்ப இன்க்ரீஸ் ஆகும் தெரியுமா? போன வாரம் கத்துக்கிட்டோம், அதிகாரிகளுக்கு அடங்கி இருக்கும் போது அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வாரம் நம்ம கத்துக்கிறோம், அபிஷேகத்தை கனப்படுத்தும் போது அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய வாழ்க்கையில. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, when I honor the anointing, சொல்லுங்க பார்க்கலாம், I have an increase in the anointing. இந்த பவர் பாயிண்ட் 1 நீங்க எழுதிங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு 5 பவர் பாயிண்ட் கொடுக்குறேன். ஆனா இதுதான் நம்மளுடைய டைட்டில் ஆக்சுவலா, அதனால டைட்டிலே கூட நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. when you honor the anointing of God in others, God will increase the anointing in your life. அபிமெலேக் கிட்ட இருந்து கத்துக்கிற மிக முக்கியமான பாடம், ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்துறான் அப்படினாரு. அந்த அபிஷேகத்தினால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். when you honor the anointing of God in others, God will increase the anointing in your life. நீங்கள் மற்றவர்களிடம் உள்ள தேவனுடைய அபிஷேகத்தை கனப்படுத்தும் போது தேவன் உங்கள் வாழ்வில் அபிஷேகத்தை அதிகரிப்பார். honor the anointing. honor the anointing. உங்களை பார்த்து சொல்றேன், அபிஷேகத்தை கனப்படுத்துங்க. தாவீது இந்த பிரின்சிபலை கத்துக்கிட்டார். ஒரு நாள் சவுல் அவர்கிட்ட மாட்டிக்கினாரு. அவரை கொலை பண்ணுன்னு பக்கத்தில் இருக்கிறவன்லாம் சொல்லி கொடுக்குறான். தாவீதே விட்டுறாத, சவுலுக்கு பாரு உன் முன்னாடி தான் இருக்கிறான், உன்னை கொலை பண்ண வந்தவனே உன் கையில சிக்கிக்கிட்டான், கொன்றவனை க்ளோஸ் பண்ணிடுன்றாங்க. அப்ப தாவீது சொல்றாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கையை நான் போட மாட்டேன், என் கையை நான் தீங்கு செய்யும்படி நான் நீட்ட போறதில்ல. வாட் டிட் டேவிட் honor? the anointing. சவுல் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குதுன்றதை பார்த்து தாவீது அந்த அபிஷேகத்தை கனப்படுத்துகிறார். அதனால கிரீடம் அவரை தேடி வந்துச்சு, நன்மை அவரை தேடி வந்துச்சு, பதவி அவரை தேடி வந்துச்சு. honor the anointing. So இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, how to honor the anointing in the lives of others. So அபிமெலேக்கு ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்தினார். அப்ப நம்ம எப்படி அபிஷேகத்தை கனப்படுத்துறது? 4 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். 4 முக்கியமான சத்தியங்கள். 4 ways to honor the anointing. அபிஷேகத்தை கனப்படுத்தும்படி 4 வழிகள் பாருங்க. முதலாவது வழி என்ன தெரியுமா? எழுதிங்க பார்க்கலாம். when you want to honor the anointing in somebody's life, this is what you do. be connected to them. அவங்களோட இணைந்துருங்க. அது நிமித்தம் உங்க அபிஷேகம் உங்க வாழ்க்கையில அதிகமாகும். அபிஷேகம் பெற்றவர்களோட இணைஞ்சிருங்க. அபிஷேகம் பெற்றவர்களோட ஒரு ஐக்கியத்தில் இருங்க. அபிஷேகம் பெற்றவர்களோட ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப்ல ஒரு நட்புல இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா, the anointing works by association. உங்களுடைய உறவு நிமித்தம், நட்பு நிமித்தம் உங்க வாழ்க்கையில அதே அபிஷேகம் காணப்பட ஆரம்பிக்கும். be connected to those who walk in the anointing. எல்லாருமே உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது, எல்லாரும் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது, எல்லார்கிட்டையும் உங்க மனசு கஷ்டத்தை ஓபன் பண்ண கூடாது, எல்லாருக்குமே உங்க வாழ்க்கையில வந்து அட்வைஸ் கொடுக்கிறதுக்கு நீங்க அலோவும் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு சில பேர் நீங்க தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அபிஷேகம் பெற்றவர்கள், விசுவாசம் நிறைந்தவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், அவங்கள்ட்ட உங்க வாழ்க்கையை பத்தி பேசணும். அவங்க கிட்ட இருந்து உங்க அட்வைஸ் அறுவரையை பெற்றுக்கொள்ளணுமா இருக்குது. அவங்க மூலமாக அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையும் தொட்டு ஆசீர்வதிக்கும். பாருங்க, மரியாளுடைய வாழ்க்கையில இருந்து பார்க்கலாம். மரியாள தேவதூதர் சந்திச்சு சொல்றாரு, உன் மூலமா தான் ரட்சகர் பிறக்க போறார் அப்படின்றார். இது ஒரு கன்னி பெண். அப்ப மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? பாருங்க, லூக்கா 1:34 வரலாம். லூக் 1:34 பாருங்க. இவங்கள்ட்ட இருந்து அந்த பிரின்சிபலை நம்ம கத்துக்க போறோம். லூக் சாப்டர் 1 and verse number 34 வாங்க. மரியாள் கிட்ட வந்து தூதன் இப்படி சொல்றாரு, நீதான் ரட்சகரை
பெற்று கொண்டு வர போற இந்த உலகத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மரியாள் சொல்ற வார்த்தையை கவனிங்க. முதலாம் அதிகாரம் அதோடைய 34ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இது என்னது? இன்னர் அனாயிண்டிங்கா அவுட்டர் அனாயிண்டிங்கா? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அவுட்டர் அனாயிண்டிங், உன்மேல் வரும். ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் மாதிரி அது இல்லையா? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிற பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்போ இது வரைக்கும் எல்லாம் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த வசனம் பாருங்க. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இதை ஏன் ஆண்டவர் சொன்னார் மரியாள்கிட்ட? மரியாள் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தினால் ஆகுமா? அதனால தான் நீ குழந்தை பெற்றெடுக்க போற, தேவகுமாரனை பெற்றெடுக்க போற. டக்குன்ட்டு தூதனே சொல்றாரு, பை மரியாள், உன்னோட ரிலேட்டிவ் இருக்கிறாங்களே, உங்க ரிலேஷன் அவங்க எலிசபெத்து, அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க, 6 மாசம் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அவருங்களை மலடின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கம்மா. ஆனா கர்த்தர் அற்புத விதமா அவங்களுக்கு பிள்ளை பெரும் அனுகிரகத்தை ஏற்படுத்திட்டாரு. அவங்க கர்ப்பவதியா இருக்கிறாங்க. இதை ஏன் சொன்னார் தூதன்? இதை சொல்றதுக்கு ஒரு ரீசனே இல்லாத மாதிரி தெரியுது. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவ்விடத்திலிருந்து போய்விட்டாள். அடுத்தது பாருங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, நல்லா கவனிங்க. இப்ப எலிசபெத் எத்தனை மாதம் பிரெக்னென்ட்? 6 மாசம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னன்சியுடைய ஜேர்னியில இந்த 5 மாசம் ஆகும்போதே அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் தெரியணும், குழந்தையுடைய மூவ்மெண்ட்ஸ் தெரியணும். சரியா? அப்போ டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, மூவ்மெண்ட்ஸ் இருக்குதா, உன்னால ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்பாங்க. அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்குதா, உயிரோட இருக்குதா, வளர்ந்துட்டு இருக்குதா. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த பேபியோட மூவ்மெண்ட்ஸ் தான். அந்த தாய் சுமக்கிற தாய்க்கு வந்து ஒரு நாள் பேபி மூவ்மெண்ட்ஸ் இல்லைனாலே ரொம்ப அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ என்ன நடந்துச்சோ அப்படின்னு சொல்லி. ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு பாருங்க, அந்த காலத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட்டு கன்சல்டேஷன் அதெல்லாம் பெருசாக அவைலபிள் இல்லை. எலிசபெத் 6 மாதமா பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. சகரியா வந்து சொல்றாரு, கர்த்தர் உனக்கு நம்மளுக்கு பிள்ளையை தர்றாருன்னு சொல்லி. ஆனா குழந்தையுடைய மூவ்மெண்ட் இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்றார். ஆனா மரியாள் இயேசுவை கர்ப்பத்தில் சுமந்துட்டாங்க வர்றாங்க. இப்ப நல்லா கவனிங்க, மரியாள் கர்ப்பவதியாகி கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது. இன்னும் அந்த நாசியா, அந்த மார்னிங் சிக்னஸ், வாமிட்டிங்கா வருது, அதெல்லாம் ஒன்றும் ஆரம்பிச்சிருக்காது. 40 நாள் ஆயிட்ட பிறகு தான் அவங்களுக்கே தெரிய வரும் ஜென்ரலா. ஆனா தூதன் சொல்லிட்டார் இந்த இடத்துல. சரியா? நல்லா கவனிங்க. இப்போ வயிறும் பெருசாகல, ஏன்னா அது ஒரு 2.5 மாசம் 3 மாசம் ஆனாதான் பிரெக்னென்ட்னு பார்க்குறவங்க எல்லாம் பார்த்து வாழ்த்துவாங்க. நல்லா கவனிங்க, மரியாள் பிரெக்னென்ட்டா இருக்கிறது மரியாளுக்கு ஆண்டவருக்கும் தான் தெரியும். இல்லை இந்த தூதருக்கும் தெரியும். சரி வச்சுங்க, தூதருக்கும் தெரியும். ஓகே, இப்போ மெசேஜ் கண்டினியூ பண்றேன் நான். இப்போ இவங்க அந்த ஊருக்கு போறாங்க. போன உடனே எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. பிரைஸ் தி லார்ட்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி அவங்க ஷாலோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. சொன்ன உடனே 6 மாசம் பிரெக்னென்ட்டா இருக்கிற எலிசபெத்துடைய கர்ப்பத்தில் அவர் சொல்றாங்க, இந்த குழந்தை துள்ளிற்று. அப்படின்னா அர்த்தம், ஜீசஸ் வந்த உடனே இந்த யோவான் ஸ்நானகனும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார், அவர் சுமந்துட்டு இருக்கிற எலிசபெத்தும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். நல்லா கவனிங்க. பாத்தீங்களா? அபிஷேகம் பெற்றவங்களோட ஐக்கியம் வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அன்னைக்கு எலிசபெத் ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் என்னது? மரியாள் விசிட் பண்ணதுனால. மரியாள் யாரு? தேவனுடைய அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கிறாங்க. இப்ப மரியாளுக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்து சேருது பாருங்க. மரியாளுக்கு அதே அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்து சேருது பாருங்க. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்ப எலிசபெத் மரியாளை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இது யார் சொன்னது? எலிசபெத்துக்கு யார் சொல்லி இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் தான். ஹோலி ஸ்பிரிட் சொல்றார். இது எவ்வளவு பெரிய கன்ஃபர்மேஷனா இருந்திருக்கும் மரியாளுக்கு, எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்டா இருந்திருக்கும். யாருக்குமே தெரியாது மரியாள் பிரெக்னென்ட்டா இருக்கிறது. ஆனா எலிசபெத் வாய் திறந்து சொல்றாங்க, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. கமான், என்னுடைய ஆண்டவருடைய தாயார் நீதான் சொல்லி 2 பேரும் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க உள்ள வந்து வாழ்த்துனா அவங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறான், அவங்க வாய் திறந்து பேசினா இவங்க விசுவாசம் பலப்படுது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அபிஷேகம் பெற்றவர்களோடு
இணைந்து இருக்கும் போது அபிஷேகம் அதிகமாகும். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க சுத்திலும் யார் இருக்கிறது? சர்ச்சில் இல்லை, உங்க வாழ்க்கையில கேட்கிறேன், யார்கிட்ட அதிகமா பகிர்ந்துக்கிறீங்க? யார்கிட்ட ஒரு நெருக்கமான நட்பை வளர்த்துக்கிறீங்க? யாரோட பழகுறீங்களோ பை அசோசியேஷன், அந்த உறவு நிமித்தம் சம்திங் இஸ் பீயிங் டிரான்ஸ்ஃபர்ட். தப்பான ஜனங்க கூட நம்ம உட்கார்ந்துட்டு நெகட்டிவா பேசுறவங்க, கெட்ட வார்த்தை பேசுறவங்க, கடவுளை பத்தி தப்பா பேசுறவங்க, கிறிஸ்தவத்தை பத்தியும் சபையை பத்தி தப்பா பேசுறவங்க, வேற ஜனங்களை பத்தி கோல் மூட்டுறவங்க, இவங்க கூடவே நீங்க நெருக்கமா இருந்தீங்கன்னா அதே ஹேபிட்ஸ், அதே ஸ்பிரிட், அதே ஆட்டிடியூட் உங்களை ஒட்டிக்கும். ஆனா நீங்க இணைகிற ஜனங்க அபிஷேகம் நிறைஞ்சவங்களாக, விசுவாசம் நிறைஞ்சவங்களாக, தேவனை பிரியப்படுத்துறவங்க, வார்த்தையால தேவனை பிரியப்படுத்துறவங்களா இருந்தாங்கன்னா உங்க அபிஷேகம் அதிகமாகும். ஆமென். பார், அபிஷேகத்தை கனப்படுத்துங்க, அபிஷேகம் உங்க வாழ்க்கையில் அதிகமாகும். அதுக்கான முதல் வழியே இதுதான். அபிஷேகம் பெற்றவர்களோட நெருக்கமா இருங்க. எல்லார்கிட்டையும் நெருக்கமா இருக்காதீங்க, அபிஷேகம் பெற்றவர்கள்ட்ட நெருக்கமா இருங்க. அதுவும் நான் சொல்றேன் பாருங்களேன், உங்களை விட வாழ்க்கையின் பயணத்துல, தரிசனத்தின் பயணத்துல முன்னேறி இருக்கிறவங்களோட நெருக்கமா இருங்கன்னு சொல்றேன் நான். முன்னேறி இருக்கிறவங்க பார், மரியாள் ஒரு சில நாள் தான் பிரெக்னென்ட், ஆனா எலிசபெத் 6 மாதமா பிரெக்னென்ட். யார் சீனியர்? எலிசபெத். யார் முன்னாடி இருக்கிறது? எலிசபெத். அப்ப மரியாள் அவங்கள தேடி போறாங்க. ஏன்னா நான் உங்களோட நெருக்கமா இருந்தா எனக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா மரியாள் ஊருக்கு திரும்பி போகும்போது எத்தனை பேருடைய பேச்சினால் அடி வாங்கணுமா இருக்கும். எத்தனை பேர் சந்தேகப்படுவாங்க மரியாள் மேல. ஏன்? தன்னை நேசிக்கிற யோசேப்பு கூட நினைச்சிட்டாரு, மரியாள் எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு. அப்படியே நம்ம மெதுவா நம்ம விலகிடலாம், அந்த பொண்ணை காயப்படுத்த வேண்டாம், பப்ளிக்கா சொன்னா கல்லறிஞ்சு சாவச்சிருவாங்க மரியாள, நான் குவைட்டா விலகிடுறேன். நல்ல நபரான யோசேப்புக்கே ஒரு கிளாரிட்டி வராத போது மரியாளுக்கு ஒரு பலன் தேவைப்பட்டிருக்குமா இல்லையா? வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது பாருங்க, 3 மாசம் எலிசபெத்தோட இருக்கிறாங்க. அந்த 3 மாசம் எலிசபெத் என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க மரியாளுக்கு? இத்தனை ஆண்டு காலம் என்ன மலடின்னு கூப்பிடும் போதும் நானும் என் கணவரும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சு நாங்க ஜெபம் பண்ணோம், எனக்கு ஒரு பிள்ளையை தருவீங்க நாங்க ஜெபம் பண்ணோம். மரியாள், உன் வயித்துல இருக்கிற அந்த குழந்தை வளரும் போது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது அநேக போராட்டங்கள் வரும், அநேக தவறான வார்த்தைகள் வரும், ஆனா நீ விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆயிரு, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கன்னு சொல்லி எவ்வளவு நல்லா அந்த தாயார் சகாயம் பண்ணி இருந்திருப்பாங்க. Come on, Mary needed that encouragement. Mary needed that fellowship. I'm here to tell you, you need fellowship. You cannot do life alone. கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க தனிமையில நீங்க நடத்த முடியாது. உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் தேவை. அபிஷேகம் பெற்றவர்களுடைய ஐக்கியம் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. ஆமென். யாரோட அதிகமாக பழகுறீங்கன்றது யோசிச்சு பாருங்க. உங்க கும்பல்லே நீங்க தான் ரொம்ப ஸ்மார்ட்னா அப்ப நீங்க ரொம்ப ஸ்மார்ட் இல்லைன்னு அர்த்தம். If you are the smartest person in your group, then you are not very smart. You have to get connected to people who are further than you. உங்களோட ஆவிக்கிற வாழ்க்கையிலும் தேவனுடைய ஞானத்திலும் அபிஷேகத்திலும் வளர்ந்தவங்களோட நீங்க நெருக்கமா இருக்க கத்துக்கணும். ஒரு ஆஃபீஸ் பாய் இருந்தார் பாருங்க, ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஆஃபீஸ் பாய் நல்ல வேலை செய்யற நல்ல ஒரு திறமை, ஒரு பொட்டன்ஷியலுடைய ஒரு பர்சன். ஒரு நாள் அந்த பேங்க்குடைய பிரசிடென்ட் அவனை உள்ள கூப்பிட்டார் பாருங்க. என் ஆஃபீஸ்க்குள்ள வா அப்படின்னாரு. நீ என் ஆஃபீஸ்க்குள்ள வந்து என்னோட இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பிரசிடென்ட் சொல்லிட்டார். அந்த ஆஃபீஸ் பாயா வேலை செஞ்சவன், சரி சார் நான் வர்றேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு சகாயம் பண்ண வந்திருக்கிறேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உடனே அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் இங்கே வந்து உட்காரு, நான் எப்படி வேலை செய்கிறேன்றது பாரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், உன்னை வளர்த்து விடணும்னு நான் விருப்பப்படுறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பி ஹியர் வித் மீ அண்ட் ஐ வில் டீச் யூ ஆல் தட் ஐ நோ. என்னாச்சு தெரியுமா? இந்த ஆஃபீஸ் பாயா வேலைக்கு சேர்ந்த அந்த பையன் அந்த பேங்க் பிரசிடென்ட்டோட நெருக்கமாக இருந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுனால ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் நியூயார்க் சிட்டியுடைய மிகப்பெரிய வங்கிகளில் அந்த வங்கியுடைய பிரசிடென்ட்டாக அந்த தம்பி தான் பதவி ஏற்றான். அவரை பார்த்து கேட்டாங்களா, எப்படி சார் ஆஃபீஸ் பாயா இருந்த நீங்க இவ்வளோ பெரிய பேங்க் பிரசிடென்ட்டாக மாறினீங்கன்னு. உடனே அவர் சொன்னாராம், being with that man made me all that I am today. அந்த பெரிய நபரோட இருந்தேன் தெரியுமா, அப்பேற்பட்ட பிரசிடென்ட், அவரோட கூட இருந்தது தான் நான் என்ன இப்பேற்பட்ட ஆளாக மாற்றி இருக்கிறது. Who you are connected to will determine your destiny and the effectiveness of your anointing. எல்லாரும் சொல்லுங்க, honor the anointing. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், honor the anointing. எப்படி ஒருத்தருடைய அனாயிண்டிங் கனப்படுத்துறது? அவங்களோட ஒரு உறவை, ஒரு ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்கள விசாரிங்க, நீங்க அவங்கக்கிட்ட இந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சாட்சிகளை பெற்றுக்கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்ததா பாருங்க, how to honor the anointing in somebody who's anointed. Point number 2, truth number 2, feed on the teachings of anointed people. அபிஷேகம் பெற்றவர்களின் போதனைகளை உண்ணுங்கள், புசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள்.
சாப்பிடுங்க நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை. ஏன்னா உங்க ஆவிக்குரிய ஆகாரம் எப்படி இருக்குதோ உங்க ஆவிக்குரிய பயணமும் அப்படிதான் இருக்கும். யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன சாப்பிட்றியோ உன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் அப்படின்வாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில அதே தான். என்ன ஆவிக்குரிய உணவு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கும். Your spiritual diet connects you to your spiritual destiny. அந்த PowerPoint நோட் பண்ணிக்கங்க பார்க்கலாம். Your spiritual diet connects you to your spiritual destiny. அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அபிஷேகம் தேவைப்படுது. நீங்க ஒரு பிசினஸ் மேன், உங்களுக்கு பிசினஸ் அனாயிண்டிங் தேவை. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு பிசினஸ் நடத்துறவங்களை நீங்க முதல் கான்டாக்ட் பண்ணணும். அவங்களோட ஒரு உறவை வளர்த்துக்கணும். அவங்களுடைய டீச்சிங்ஸ் எதுவா இருக்குதான்னு பார்க்கணும். அவங்க புக்ஸ் ஏதாவது எழுதியிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அவங்களுடைய கோர்சஸ் ஏதாவது யூடியூப்ல அவைலபிளா இருக்குதான்னு பார்க்கணும். அவங்க டீச்சிங்கை பெற்றுக்கொள்ள அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அனாயிண்டிங்கை நீங்க கனப்படுத்திட்டு இருக்கிறீங்க. என்ன நடக்கும்? அனாயிண்டிங்கை கனப்படுத்தினா அந்த அனாயிண்டிங் உங்க வாழ்க்கையில காணப்படும். ஃபீட் ஆன் தி டீச்சிங்ஸ் ஆஃப் அனாயிண்டட் பீப்புள் ஆஃப் காட். உங்களுடைய ஏரியால அப்படின்னா உங்களுடைய விஷயத்துல உங்க அழைப்புல இன்னொருத்தர் செழிக்கும் போது பொறாமையில பேசக்கூடாது. அவருக்கு என்னப்பா, அவர் இப்படி நல்லா இருக்கிறாரு, அவருக்கு இந்த பாட்ட சொத்து இருக்குது, அவர் இருக்கிறாரு, அவருக்கு என்னப்பா நல்ல கனெக்ஷன் இருக்குது, அதனால அவர் நல்லா இருக்கிறாரு, நான் இந்த ஏரியாவில் ஒரு வாரத்தில் இருக்கிறவன், அப்படி பேசக்கூடாது. என்ன பண்ணும் தெரியுமா? அவருடைய வாழ்க்கையை மாற்றிய டீச்சிங்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவர் ஏதாவது டீச்சிங் எடுத்திருக்கிறாரா, அவர் ஏதாவது ப்ரீச்சிங் பண்ணியிருக்கிறாரா, ஏதாவது புத்தகத்தை எழுதியிருக்கிறாரா, எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ உங்க வாழ்க்கை அந்த டைரக்ஷனை எடுத்துக்கும் அப்படின்றது நீங்க மறந்துடக்கூடாது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வரும்போதெல்லாம் சாப்பாடை மாத்துறாரு. எகிப்துல இருக்கும்போது என்ன சாப்பிட்டாங்க? அடிமைத்தனத்தின் சாப்பாடு. அதுல என்ன இருந்துச்சு? இஸ்ரவேல் ஜனமே சொல்றாங்க, வெள்ளரிக்காய், பூண்டு இல்லையா, அவர் வேறண்ணா இந்த மாதிரி கீழே வளர்ற விஷயங்கள்லாம் தப்பானது இல்லை, அதெல்லாம் சாப்பிட்ற விதம் இருக்குதா. ஆனால் வெங்காயம், பூண்டு, வெள்ளரிக்காய் அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நாங்கள் சட்டி நிறையா கறியும் சோறு உட்காந்து சாப்பிட்டோமே. என்ன பண்ணியிருந்துருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கும்போது அவன் கிடைச்சது எல்லாத்தையும் தூக்கி ஒரு குண்டால போட்டு எல்லாத்தையும் அவிச்சு எல்லாரும் ஒரு போலில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிறது. ஏன்னா அதுதான் அடிமைத்தனத்தின் சாப்பாடு. இப்போ அடிமைத்தனத்தை வெளியே வர்றாங்க, கர்த்தர் அவங்க சாப்பாடை மாத்துறாரு. அவங்க சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள், ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை வீட்டுக்கு வெளியே பூசிட்டு வீட்டுக்கு உள்ள அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை நெருப்புல சுட்டு நீங்க சாப்பிடுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உணவு மாறுச்சுன்னா சொல்லுங்க வாழ்க்கையே மாறும். எப்ப ஆட்டுக்குட்டியான ஒரு புசிக்க ஆரம்பிச்சாங்களோ விடுதலைக்கு ஆயத்தமாயிட்டாங்க. இப்ப கிளம்பி வெளியே வர்றாங்க. வனாந்திரத்துல எப்படி வாழ்றது? கர்த்தர் வானத்தை திறந்து வானத்துல இருந்து கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் டயட். அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான பலன் அந்த மன்னாவில் இருந்தது. இப்போ கானானுக்கு நெருங்கிட்டாங்க. 40 வருஷம் ஆயிடுச்சு, கானானுக்கு நெருங்கிட்டாங்க. ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க, மன்னா நின்றுச்சு. ஐயோ, மன்னாவோட சப்ளை நின்றுச்சேன உடனே அப்போ யோசுவா சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, மன்னாவை சாப்பிட்டீங்கன்னு நீங்க பிழைக்க போறது இல்ல. தேசத்துடைய நன்மை பாருங்க, அறுவடை இங்க இருக்குது, கானானுடைய அறுவடை இங்க இருக்குது, அதை சாப்பிடுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். கர்த்தர் எப்பேற்பட்ட உணவை நம்மளுக்கு கொடுக்கிறாரோ அப்பேற்பட்ட விதமாக நம்மளை உயர்த்துகிறார்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். My spiritual diet will determine my spiritual journey. Your destiny. உங்களுடைய வாழ்க்கையவே அது மாற்றும். தானியேலுடைய வாழ்க்கையில் இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்குறோம், இந்த ட்ரூத்தை நம்ம பார்க்குறோம். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேலஸில் வேலை கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போய், ஆனால் ராஜா சாப்பிட்றதான் நீ சாப்பிடணும் அப்படின்றாங்க. அது என்ன மாதிரி ஒரு ஆனரு, என்ன மாதிரி ஐட்டம்லாம் ஒரு சமையல் செஞ்சு தருவார். ஆனால் பிரச்சனை என்னன்னா எல்லாத்தையும் விக்கிரகத்துக்கு அர்ப்பணிச்சு, முக்கியமாக அந்த கறி ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க கடவுளுக்கு பலி கொடுத்து தான் வரும் அவங்க தட்டுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு சில ஆகாரத்தில் ரத்தத்தை சிந்தாம ரத்தத்தோடவே சமையல் பண்ணி அவங்க செய்கிற ஒரு வழக்கம். கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு சொல்றார், ரத்தத்தை சாப்பிடாத, ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது, ரத்தம் சிந்தப்படணும், அது உனக்கு பாவ நிவாரணம் ஆகணும். ஸோ இப்பேற்பட்ட காரியங்கள் பாபிலோன் பேலஸில் நடக்கும்போது தானியேலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லிட்டு எங்களுக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். டேய் சாப்பிடல, இந்த ராஜாவுடைய சாப்பாடு சாப்பிடலன்னா எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க? அது சொல்றார், 10 நாள் டெஸ்ட் பண்ணுங்கன்றார். 10 நாள் டெஸ்ட் பண்ணுங்க. 10 நாள் நாங்கள் வெறும் வெஜிடபிள்ஸும் தால் ஃப்ரை சாப்பிட்றோம், வெறும் சாம்பார் சாப்பாடும் பொரியல் சாப்பிட்றோம், நாங்கள் காய்கறி பொரியல். நீங்கள் என்னென்ன குத்துங்க உங்கள் ஆட்களுக்கு. 10 நாளுக்கு அப்புறம் பாருங்கள், கர்த்தர் அதை பார்த்தாரு. பாருங்க பாரு, ஸ்பிரிச்சுவல் டயட். எதை சாப்பிட்றோன்னு முக்கியம், எதை சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய சாப்பாடு வேணான்றாங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இது என்னது? இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபுட். தே வர் ஃபீடிங் ஆன் த லா ஆஃப் காட்.
கர்த்தரை கனப்படுத்தும்படி அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆகாரத்தை பெற்றுக்கொண்டுட்டு இருந்தாங்க. 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தா இவங்க எல்லாரும் பிசிக்கலாக ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாக இருந்தது மட்டும் இல்லை, ஞானத்தில் வளர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அது வரைக்கும் தானியலுக்கு கனவுக்கு அர்த்தம் சொல்ற வராலாம் இல்லை. எப்போ ஸ்பிரிச்சுவல் டயட்டை கண்ட்ரோல் பண்ணாரோ, எப்போ இதை சாப்பிடுவேன் இதை சாப்பிட மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தாரோ, அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் ஞானத்தை அதிகமாக்குறேன், அபிஷேகத்தை அதிகமாக்குறேன். The flow of anointing in your life is decided by what you feed on. எப்பேற்பட்ட பிரசங்கங்களையும் புத்தகங்களும் படிக்கிறீங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி தான் அபிஷேகம் உங்க வாழ்க்கையில ஃப்ளோ ஆகும். எத்தனை பேர் வாழ்க்கையில் அபிஷேகம் அதிகமாக ஃப்ளோ ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கைவர்த்தி காமிங்க. ஸோ கொஸ்டின், வாட் ஆர் யூ ஃபீடிங் ஆன்? எப்பேற்பட்ட பிரசங்கங்களை கேட்குறீங்க, எப்பேற்பட்ட விஷயங்களை உங்கள் மனதில் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள்? ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எப்பேற்பட்ட ஆகாரம் உனக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். 3வதா எழுதிங்க பார்க்கலாம். அபிஷேகத்தை எப்படி கனப்படுத்துறது பிரதர்? எப்படி கனப்படுத்துறது? எழுதிங்க பார்க்கலாம். Serve those who walk in the anointing. அபிஷேகத்தில் நடப்பவர்களுக்கு சேவை செய்யுங்கள். என்ன அர்த்தம் இது? என்ன சேவை செய்யறது? நான் பாருங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தில் வேலை செய்கிற தேவ மனிதர்கள், சக்சஸ்ஃபுல்லான ஜனங்க, அவங்க முன்னாடி போய் நின்று என்னை மென்டர் பண்ணுங்க அப்படின்னு டைரக்டாக நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இனி நீங்கள் தான் என் குரு, நான் உங்கள் சிஷ்யன், எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு பெரிய பாஸ்டர் கிட்ட, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் கிட்ட போய் நிற்க முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கிற ஜனங்களுடைய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ரொம்ப சகாயம் தேவைப்படும். அப்போ ஒருத்தர் என்ன மென்டர் பண்ணுனா அதுக்கான வழி என்ன தெரியுமா? அவங்க கிட்ட போய் நீங்கள் தான் என் மென்டர், எனக்கு மென்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இல்லை. முதலாவது அவங்களோட ஒரு நட்பை வளர்த்துக்கிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்கள்ட்ட பேசுகிறோம், பழகிறோம், அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது அவங்க டீச்சிங்ஸை கேட்குறோம், அந்த போதனைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் மூணாவது பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்களுடைய திட்டங்களில், அவங்களுடைய மிஷன்ஸ், அவங்க செய்கிற அந்த ஊழியம், பிஸ்னஸ், அவங்களுடைய அந்த திட்டங்களில் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வாலண்டியராக போய் சகாயம் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து மென்டர்ஷிப் பெற்றுக்கொள்ளணும்னா அவர்கிட்ட போய் ஊழியம் செய்ய கற்றுக்கணும். அவருடைய டீமில் சேர்ந்து ஊழியம் செய்யும் போது அவருடைய மென்டர்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைனா ரொம்ப மினிமமான விஷயங்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க, ஒருத்தருடைய அண்டரில் போய் நீங்கள் வேலை செய்ய கற்றுக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களை மென்டர் பண்ண முடியும். எழுதிங்க, சர்விங் brings an opening for mentorship. Serving brings an opening for mentorship. எலிஷாவை மென்டர் பண்ணும். மென்டர்னா வழிகாட்டுதல், ஒரு வழிகாட்டியா இருக்கணும். எலிஷாவுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. எலிஷா போய் எலியா கிட்ட, ஐயா நான் தான் அசிஸ்டன்ட் ப்ராஃபெட் எலிஷா, இதாங்க என் கார்டு, எனக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து ஒரு நாள் என்னை ரிலீஸ் பண்ணீங்கன்னா நானும் யோர்தான் நதியை பிளந்து நம்ம ஜனங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யலான்னு இருக்கிறேன், ஆக்சுவலாக உங்களோட டபுள் செய்யலான்னு இருக்கிறேன். அப்படி போய் நிற்கல. எலிஷா எலியாவுக்கு சேவை செய்கிற ஒரு வேலைக்காரனா போய் ஜாயின் ஆகிறாரு. எத்தனை வருஷம்ன்றீங்க? 13 வருஷம் எலிஷா எலியாவுக்கு சேவை செய்கிற ஒரு வேலைக்காரனாக, பணிவிடைக்காரனாக வேலை செஞ்சார். பட் what is happening here? When you serve under a leader, you are mentored by that leader. நல்லா கவனிங்க. எந்த தலைவருக்கு, எந்த தேவ மனிதனுக்கு, எந்த வெற்றிகரமான நபருக்கு நீங்க சர்வ் பண்ண போறீங்களோ, அவங்க டீம்ல சேர்ந்து வாலண்டியரா அசிஸ்ட் பண்றீங்களோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ, சரியா, கட்டாயம் இல்லை, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்க சகாயம் பண்றீங்களோ அவ்வளோ அவங்களால நீங்க மென்டர்ஷிப் பெற்றுக்கொள்ள முடியும். யோசுவாவுக்கு மோசே ஒரு மென்டரா இருந்தார். ஆனா யோசுவா மோசேக்கு என்னவா இருந்தார்? வேலைக்காரனா இருந்தார். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 40 வருஷம் யோசுவா மோசேவுக்கு ஒரு வேலைக்காரனா இருக்கிறாரு. மோசேயின் வேலைக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா, அப்படிதான் பைபிள்ல கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. 40 வருஷம் வெறும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா வேலை செய்யும் போது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பாருங்க. Serving brings an opening for mentorship. மோசே மரிச்சு போறதுக்கு முன்பதாக யோசுவா மேல கை வச்சு ஜெபிக்கிறாரு. கர்த்தருடைய அபிஷேகம், மோசஸ் கிட்ட இருக்கிற அபிஷேகம் அப்படியே யோசுவாவுக்கு கர்த்தர் இம்பார்ட் பண்ணுகிறார். அந்த அபிஷேகத்தின் மூலமாக யோசுவா ஒரு தலை சிறந்த ஒரு தளபதியாகவும் ஒரு தலைவனாகவும் இஸ்ரவேல் ஜனத்தை கானான் தேசத்துக்குள்ள வழி நடத்தி வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நடத்தினார். காரணம் என்னது? மென்டர்ஷிப் உடைய ரகசியத்தை அவர் கத்துக்கிட்டார். அது என்னது? அது serving someone opens up the door for mentorship. Hallelujah. Opens up the door for mentorship. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் இந்த எல்லாரும் போய் ஊழியம் செய்யும்போது நிறைய பேர் வந்து என்னை ரொம்ப ஈஸியாக அவங்களுடைய விங்ஸ் கீழே எடுத்துக்கணும்னு யாரும் நினச்சிக்கல. இப்படி சொல்லாமல் ஒரு சில பாஸ்டர்ஸ் வந்து என்னை வெறுத்தாங்க. சில பேர் வந்து என்னை பற்றி தப்பாக சொன்னாங்க.
சில பேர் நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்கள பார்த்தே வார்னிங் பண்ணாங்க, அவன் பின்னாடி ஏன் போறீங்க, அவன் கள்ள போதனை எல்லாம் கொடுக்குறான், ராங் டீச்சிங் எல்லாம் கொடுக்குறான் அப்படி. ஏன்னா நான் முதல் நாள்லேருந்து கர்த்தர் நல்லவர்னு பிரசங்கம் பண்ணேன். கர்த்தர் நல்லவர்னு பிரசங்கம் பண்ணால் அது ராங் டீச்சிங். ஒரு சில பேருக்கு தெரியுமா அது? கர்த்தர் நல்லவர், கிருபையானவர்ன்றதான் என்னுடைய பிரசங்கமே ஆரம்பத்துல இருந்தே. ஸோ இப்படி நான் பிரசங்கம் பண்ணும்போது யாரும் என்னை சேர்த்துக்கல. அதனால் நானும் அவங்களை தேடுறதை விட்டுட்டேன். யார்ட்டையும் போகிறதில்ல. நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய டீச்சிங்ஸை பெற்றுக்கொள்கிறேன், என்னுடைய சபையை நான் நடத்துகிறேன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த பலனை வச்சு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு நான் போயிடுவேன். ஆனால் ஒரு சில தடவை ரொம்ப சோர்ந்து போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். யாராவது வழி நடத்தினா நல்லா இருக்குமே, யாராவது என்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே, யாராவது நான் என்கரேஜ் பண்ணால் நல்லா இருக்குமே. பயணம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நிறைய குழப்பங்கள், நிறைய சம்பவங்கள் பாருங்கள். என்ன சொல்கிறது, எவ்வளோ வருஷமாக ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு இடத்த தேடிட்டு இருந்தோம், கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் ஒரு பிரதர் சொன்னார், என் வீட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் கட்டி கொடுக்குறேன். அவருடைய ஃபோட்டோ வந்துச்சு, நீங்கள் நினச்சிங்க, வரல. ஓகே, ஆனால் அவர் இங்கே தாக்குறாரு, காமிக்கிறேன் பாருங்க. அப்போ எப்படி இருக்கு, இப்படி காமிச்சா அவர் வரல, கவலைப்படாதீங்க. அவர் சொன்னார், என் வீட்டு மேலேயே, அவர் நம்ம சர்ச்சுக்கு வர்றவர் இல்லை, அவர் ஏரியாவில் இருந்த ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் சொல்கிறாரு, என் வீட்டு மேலேயே நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி கொடுக்குறேன், அங்கே நீங்கள் சர்ச்சு நடத்துங்க. அதில் ஒரு 70 பேர் உட்காந்துருக்க முடியும். கட்டி கொடுத்துருந்தாருன்னா நம்ம சர்ச்சில் ஒரு 50-60 பேர் தான் இருந்தாங்க. சரி, நானும் சரி அப்படி பண்ணலாம். சரி, சர்ச்சில் இருக்கிற எல்லாத்தையும் காசெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 1 லட்ச ரூபா பாருங்கள். 1 லட்ச ரூபா ரொம்ப பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு அந்த டைம்லலாம். இப்போ கூட பெரிய அமௌண்ட் தான், ஆனால் இப்போ இருக்கிற தேவைகள் ரிலேட்டடாக பார்த்தா அப்போ வந்து அது ரொம்ப பெரிய அமௌண்ட். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் கையில் கொடுத்து நம்மளும் வெயிட் பண்ணுறோம். 1 மாதம் 2 மாதம் ஆகுது, ஆரம்பிக்கவே மாட்டேங்கிறார் கட்டுறது. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இவர் ஏமாத்துறாரு நம்மளுன்னு சொல்லி காசை கொடுங்கன்னா 2 வருஷம் பண்ணார் பாருங்க. அந்த 1 லட்சத்தை கொடுக்கறதுக்கு 2 வருஷம் பண்ணார். இதெல்லாம் மனசை உடச்சிட்டு, என்ன இது இப்படி ஆயிட்டோமே. நம்ம அப்பப்போ வெளியே நடத்துவோம், தெருவில் நடத்துவோம், அதுக்கப்புறம் சத்திரங்களில் நடத்துவோம். மழை வந்துச்சுன்னா ரொம்ப டஃப்பாக போயிடும், எப்படி தான் சபையை நடத்துறது. ஒரு தடவை சர்ச்சு நடத்திட்டு இருக்கும் போதே கிரைம் போலீஸ் உள்ளே வந்து வேற ஒரு கும்பல் நம்ம மேலே தவறான குற்றம் சாட்டுதெல்லாம் எழுப்புனதுனால நம்ம எல்லாரையுமே அனுப்பிட்டாங்க. நிறைய பேர் அன்றைக்கி அந்த சர்வீஸில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. என்னை வெளியே அனுப்பிட்டாங்க, நம்ம எல்லாருமே வெளியே அனுப்பிட்டாங்க பாருங்கள். ஒரு ஈவினிங் சர்வீஸ், அது இருந்ததே ஒரு ஈவினிங் சர்வீஸ் தான் நம்ம சர்ச்சில். அப்போ வெளியே அனுப்பிட்டாங்க, போயிருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் போய் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு, ஆடுகொடி ஸ்டேஷன் இருக்கிற அதுக்கு கீழே வர்ற எல்லா இடத்துல இருந்தும் உன்னை நான் பேன் பண்ணுறேன் அப்படின்றாரு. நீ எங்கேயுமே நடத்தக்கூடாது ஜபத்தை அப்படின்ட்டார். மனசு உடஞ்சு போகிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி அடுத்த கட்டத்துக்கு சர்ச்சை கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த பாஸ்டரும் எனக்கு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, வெற்றிகரமான பாஸ்டருங்க ஒரு சில பேர், சக்ஸஸ்ஃபுல் பாஸ்டர்ஸ், அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள்ட்ட பேச போவேன். அப்படி தான் ஒரு தடவை ராய்ச்சூர்ன்ற ஊருக்கு போனேன். அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறார் பெரியவர். அவர்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தேன். அதுக்கு ஒரு 3 நாள் ட்ராவல் ஆகும் பாருங்கள். போய் அங்கே போய் தங்கியிருந்து அவர்கிட்ட இந்த ப்ரேயர்லாம் பெற்றுக்கொண்டு வருவேன். கேஜிஎஃப்க்கு போனேன், கால்வரி ஏஜி சர்ச், பாஸ்டர் ஜான் அவர்கிட்ட போன ஒரு 3 டேஸ் அவர் சர்ச்சில் தங்கியிருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அவர் கூட ஜபத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அப்புறம் அவர் என்கிட்ட ஒரு நாள் உட்கார வச்சு மினிஸ்ட்ரியை பற்றி ஒரு சில விஷயங்களை பேசினார். அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரு சில பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு அங்கே போய் உட்காந்து டீச்சிங்ஸை பெற்றுக்கொள்ள. So what was I doing? I was trying to find a connection, somebody to help me. நான் வெற்றிகரமாக இருக்கணும்னா நான் தனியாக நின்று பண்ண முடியாது, அபிஷேகம் பெற்றவர்களோட இணைஞ்சிருக்கணுமா இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சந்திப்பு தான் ரமேஷ் பாஸ்டரோட கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். 2015 ஆகஸ்ட் மாதத்தில் நான் ரமேஷ் பாஸ்டர் மீட் பண்ண போகிறேன். அவர் முன்னாடி போய் உட்காந்து நான் சொல்கிறேன், பாஸ்டர் இவ்வளோ சம்பவங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது, இவ்வளோ விதத்தில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது எப்படி நடத்துறதுன்னு. என்னை வழி நடத்துறதுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு நான் சொன்னேன். என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, எனக்காக ஜெபிக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை. நான் சரியாக தான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறது கூட எனக்கு யாருமே இல்லை. எனக்கு நல்லா கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன், ஆனால் என்னை வழி நடத்துறதுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு உடனே பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணார். ரொம்ப ஸ்ட்ராங்காக என்கரேஜ் பண்ணார் பாருங்க. என்கரேஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் என்னை திரும்பியும் கூப்பிட்டு சொன்னார், உன்னை பற்றி ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கொடுக்குறேன். பார், நீ தூரத்துலேருந்து வந்து எங்கேயோ ஊழியம் பண்ணிட்டு அப்பப்போ வந்து என்னை பார்த்து நீ ஜெபம் பண்ணிட்டு போனேன்னா உனக்கு நான் ஏதோ ஒரு சகாயம் பண்ண முடியும், உனக்கு நான் ஏதோ ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து ஜெபிக்க முடியும். ஆனால் நீ இங்கே வந்து ஒரு சில வருஷங்கள் நீ என்னோட இருந்து என் கூடவே எனக்கு அண்டர்லேருந்து நீ ஊழியம் பண்ணனா நான் உன்னை கண்காணிக்க முடியும். ஐ கேன் வாட்ச் ஓவர் யூ. உன்னை கண்காணித்து உன்னை நான் வழி நடத்த முடியும். நல்லா கவனிங்க, அந்த நேரத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப ஆர்வமாக நான் ரிசீவ் பண்ணிட்டேன். இப்போ ஏற்கனவே நிறையா வேலைகள் இருக்கிறது உண்மைதான், ஊழியமும் எல்லாரும் நகரில் நான் ரொம்ப பிஸியாக வச்சுக்குவேன், என்ன நிறையா வேலைகளை செஞ்சுட்டு இருக்குது உண்மைதான். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே எனக்கு தோணுது ஒன்று தான், என்ன தெரியுமா, ஒரு வெற்றிகரமான தேவ மனிதன், அபிஷேகம் பெற்ற புதிய ஏற்பாட்டை பிரசங்கிக்கிற தேவ மனிதன், இப்பேற்பட்ட தேவ மனிதனுக்கு அண்டர்ல இருந்து வேலை செய்யுது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வாஸ் சீக்கிங் டு பி மென்டர்ட். பட் வாட்ஸ் த சீக்ரெட் ஆஃப் மென்டர்ஷிப்? சர்வீஸ், சர்வ் பண்ணுறது, அவங்களுக்கு அண்டர்லேருந்து சர்வ் பண்ணுறது. 4 வருஷம் அவருடைய சர்ச்சில் இருந்து, ஏஎஃப்டி சர்ச்சில் இருந்து அவருக்கு அண்டரில் இருந்து 4 வருஷம்
அவருடைய சர்ச்சுடைய இங்கிலீஷ் சர்வீஸை நடத்துறதுக்கு கர்த்தர் எனக்கு அருமையான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். இன்ன வரைக்கும் நான் அவருக்கு அண்டரில் இருக்கிறேன். இன்ன வரைக்கும் அவருக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். அவர்கிட்ட நிறைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்கிறேன். அவர் எனக்காக ஜெபம் பண்ணுகிறார். நான் அவரை போய் சந்தித்து என் வாழ்க்கையின் விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன், சேலஞ்சஸ் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில். ஆனால் நல்லா கவனிங்க, என் வாழ்க்கை மாறினதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்றவரோட இணைந்திருக்கும்படி அவருடைய டீச்சிங்ஸை பெற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தில் போய் அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன். இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு அண்டரில் இருந்த பிறகு தான் கொடுக்குறது எவ்வளோ வல்லமையானது நான் கற்றுக்கிட்டேன். விசுவாசம் துணிச்சலாக இறங்கணும், அப்போ தான் வேலை செய்யணும்னு கற்றுக்கிட்டேன். நான் ரமேஷ் பாஸ்டருடைய அந்த வெளிப்பாடுகள் எனக்கு கிடைக்காம போயிருந்துச்சுன்னா எனக்கு தெரியல இந்த நேரத்தில் நம்ம ஊழியம் எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ சின்னதாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல பாருங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இப்பேற்பட்ட அளவுக்கு நான் சேலஞ்ச் ஆகிருந்திருக்க மாட்டேன். தைரியமாக தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியத்துக்கு நான் இடம் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் அவரோடு இருந்தபோது நான் பார்த்தேன் எப்படி நடத்துறாரு, சபை எப்படி நடத்துறாரு, எப்படி ஃபைனான்சஸை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஜனங்களை ஹேண்டில் பண்ணுறது. ஒரு பெரிய சபையின் மனப்பான்மை எனக்குள்ளே வந்துச்சு. எப்படி ஒரு பெரிய சர்ச். அப்போ என்ன பண்ண சொல்லுங்க, எல்லாரும் நகர்லேருந்து ஊழியம் பண்ணும்போது இருக்கிற 50-60 பேரையே பெரிய சர்ச் நடத்துகிற மாதிரி நடத்துவோம். நீங்கள் எப்போ நீங்கள் நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும் சரியா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸலண்ட்டாக நம்ம நடந்துப்போம். வெல்கம் பண்ணுற ஜனங்கள்லேருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரைக்கும், சர்வீஸ் முடிஞ்ச பிறகு இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கலாம், அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற விதமாக இருக்கலாம், எல்லா விதத்துலையும் ஒரு பெரிய சபை, எக்ஸலண்ட்டான சபை நடத்துகிற மாதிரி கர்த்தர் என்ன அவர் மூலமாக வழி நடத்துகிற. முக்கியமாக என்னுடைய பிரசங்கத்து விதத்தில் பாருங்கள், அவர் கண்டர்லேருந்து நான் பிரசங்கம் பண்ண கற்றுக்கிட்டேன்னு சொல்லணும். அதிகமாக நான் ஒரு பிரசங்கியார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரியில் தான் நம்மளுடைய மீட்டிங், அந்த மாதிரி பிரசங்கியாரில் நான் ரொம்ப பாலிஸ்டாலாம் ப்ரீச் பண்ணுறதில்ல. அதனால் ரொம்பவே லோக்கலாக தான் ப்ரீச் பண்ணுவேன் நான். எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஆனால் ரமேஷ் பாஸ்டர் போன உடனே நல்லா கவனிங்க, அவர் என்னுடைய பர்சனாலிட்டியிலேருந்து எதையும் மாற்றலை. அவர் சொல்கிறார், உன் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது, ஆனால் நீ ஆனரபிளாக பேச கற்றுக்க, வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க கற்றுக்க. அப்போ தான் கர்த்தருடைய ஜனங்கன்ற ரெஸ்பெக்டை பெற்றுக்கொண்டு அவங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ளும். அவர் என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு பாருங்க, உன்னோட பிரசங்கத்தை வர்ற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகள். நீ பிரசங்கம் பண்ணுற விதத்தில் அவங்க எல்லாருமே ஆனரை ரிசீவ் பண்ணும், நீ அவங்கள ஆனரபிளாக ட்ரீட் பண்ண கற்றுக்கணும். இதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் பாருங்க. இன்னைக்கு அநேகர் நம்முடைய பிரசங்கங்களை கேட்குறாங்க. நம்ம போகிற இடத்துலலாம் நம்ம சபையை பற்றி பேசுகிறாங்க, நம்மளை பற்றியும் பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, இந்த அபிஷேகத்தில் ஃப்ளோ ஆகிற ஒரு தேவ மனிதனை கனப்படுத்தணும்னு கற்றுக்கிட்டு அவருக்கு அண்டரில் வேலை செய்யணும்னு சொல்லி நான் எடுத்த ஒரு மிகப்பெரிய தீர்மானம். ஆனர் தி அனாயிண்டிங். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இந்த டீச்சிங்ஸ் கர்த்தர் கொடுத்துட்ருக்கிறாரு. ஏதோ ஒரு பெரிய முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் காண்பிக்க போகிறார். இஃப் யூ ஆனர் தி அனாயிண்டிங், the anointing will increase in your life. எத்தனை பேருக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? Come on, how many of you want to see an increase in the anointing? எல்லாரும் சொல்லுங்க, honor the anointing. அபிஷேகத்தை கனம் பண்ணுங்க. அபிஷேகத்தை கனம் பண்ணும்போது அபிஷேகம் வேலை செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகும். அதனால தான் நம்மளுடைய சர்ச்சில் வேற எந்த பாஸ்டரை பற்றியோ இல்லை போதகரை பற்றியோ நம்ம குற்றம் சாட்டுறதே இல்லை. நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? அது நம்மளுடைய வேலை இல்லை, அப்படி செய்யக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு பாஸ்டர் விபச்சாரத்தில் வந்துட்டாரு அப்படின்னு நியூஸில் வரும், இல்லை ஏதோ ஒரு போதகன் இந்த மாதிரி பண மோசடியில் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு வரும். அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இல்லையா? ப்ரைவேட்டாக கூட உட்காந்து நான் பெருசாக நம்ம பேசுறதே இல்லை. எத்தனையோ நியூஸுங்க அந்த மாதிரி வரும் பாருங்க. பிரைவேட்டாக உட்காந்து கூட அந்த மாதிரி என்னத்துக்கு? அவங்க விழுறாங்க, அவங்க எந்திரிக்கி நிற்கிறாங்க. கர்த்தர் அழைச்சார், கர்த்தர் அவங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு தேவ மனுஷன் மனம் திரும்பிட்டானா கர்த்தர் பயங்கரமாக பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். வேற ஒருத்தன் விழுறதுனால அதை பிரபலப்படுத்தி அதை குற்றப்படுத்தி பேசி நம்மளுக்கு ஒரு லாபமும் இல்லை, நம்மளுக்கு நஷ்டம் தான். என்ன நஷ்டம் தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகத்தை நம்ம கனப்படுத்தலை, அதனால் அந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யாது. That's why we are very careful about not judging the men of God, ministers of God, when they fall in their character, because we honor the anointing. நான்காவது விஷயத்தை எழுதிங்க பார்க்கலாம். How to honor the anointing. அபிஷேகத்தை நம்ம எப்படி கனம் செய்யறது? மிக முக்கியமான ஒரு பிரின்சிபல் அபிமெலேக் செய்தது. ஆபிரகாம் அபிஷேகம் பெற்றவர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஜெபிச்சா எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்றத உணர்ந்து இப்ப அபிமெலேக் என்ன செய்தார்? ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் 1000 வெள்ளி காசுகளையும் அவருக்கு கொடுத்தார். ஏதிங்க பார்க்கலாம். So financially into the lives of God's anointed. பொருளாதாரத்தை வைத்து, உங்க பொருளாதாரத்தை கொண்டு அபிஷேகம் பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் அப்படி இந்த பிரின்சிபலை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விதைக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை நீங்க கனப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தும் போது அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால தான் பாருங்க,
ஒரு மனுஷன் ஒரு அபிஷேகத்தை கேரி பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணாருன்னா அவருக்கு அதிகமாக கனப்படுத்தணும்னு விருப்பப்படுறோம். நம்ம சர்ச்சில் ரொம்ப ரேராக தான் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வர்றாங்க. ஆனால் அபிஷேகம் பெற்றவர்கள் இங்கே வந்து ஊழியம் செய்யும் போது நம்மளுடைய சிறந்த விதையை நம்ம எடுக்கிறோம். நம்மளுடைய சர்ச்சில் சிறந்த விதையை எடுத்து அந்த சிறந்த விதையை அவங்களுக்குள்ள சந்தோஷமாக நம்ம விதைக்கிறோம். ஏன் அவங்க தேவையில் இருக்கிறாங்கன்னா, சில பேர் பாருங்களேன், ஒரு ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தா அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குதுன்னு பார்த்து தான் தருவாங்க. இன்னும் சில பேர் பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட சர்ச்சு, அதனால பணத்தை அனுப்பி வைக்கிறேன். கஷ்டத்தில் யார் இருந்தாலும் சகாயம் பண்ணுங்க, அது நல்லது தான். தானம் தர்மம் தவறா? கர்த்தரே தான் சொல்றாரு தானம் தர்மம் பண்ணுங்கன்னு. ஆனால் விதைக்கிறது வேற. நல்லா கவனிங்க, விதைக்கிறது வேற. விதைக்கிறது அந்த மனுஷனுடைய அபிஷேகத்துக்காக நம்ம விதைக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சகாயம் பண்ணா அது தானம் பண்றது, அது நல்லது தான். ஆனா அபிஷேகம் பெற்றவனுக்கு கொடுக்கும்போது அது உங்களுடைய விதை. அந்த விதையின் மூலமாக நீங்க அபிஷேகத்தை கனப்படுத்துறதை தெரிவிக்கிறீங்க. நீங்க அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தும் போது அந்த அபிஷேகத்துடைய நன்மை உங்களையும் பாதிக்க ஆரம்பிக்குது. அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி வந்துடணும். இந்த கேள்வி வரலனா தான் பிரச்சனை. என்ன கேள்வி தெரியுமா? என்ன பிரதர் சொல்றீங்க? அப்போ அபிஷேகத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? வந்துச்சா அந்த கேள்வி உங்களுக்கு? ஆனஸ்டா இருக்க பார்க்கலாம். இல்லை வரணும் இல்லையா அந்த கேள்வி நமக்கு? அபிஷேகம் பெற்றவர்களுக்கு நான் விதையை விதைச்சா அந்த அபிஷேகம் என் வாழ்க்கையில் வேலை செய்யறதா இருந்தா, அப்போ என்னது இது? நான் என்ன பணத்தை கொடுத்த அபிஷேகத்தை வாங்கணுன்றீங்களா? நீங்க சொல்லுங்க, பணத்தை கொடுத்த அபிஷேகம் வாங்க முடியுமா? அது அவ்வளோ சீப்பானதா? இல்ல, அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தத்தின் கிரயம் தான் தேவை. நம்மளுடைய ஒரு பணத்தையும் கொடுத்து அபிஷேகத்தை வாங்க முடியாது. அது அவ்வளோ குறைவுபட்டது இல்லை, அது மேன்மையானது, விலை உயர்ந்தது. அப்போ நான் ஏன் பிரதர் காணிக்கை கொடுக்கணும்? நான் ஏன் தசம பாகம் கொடுக்கணும்? யூ நோ வை? Because every time you honor the anointing begins to work in your life. ஏன் நம்ம பணத்தை விதைக்கிறோம்னா, ஜீசஸ் உடைய வார்த்தையிலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க Matthew 6:21 வாங்க. மத்தேயு 6:21 பாருங்க. Matthew 6:21 பாருங்க. பணத்தை விதைச்சு எப்படி பிரதர் என் வாழ்க்கையில் அபிஷேகத்தின் ஒரு ஓவர்ஃப்ளோ அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீசஸ் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்க பணம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். உங்களுக்கு ஒருத்தர் ஒரு 10 லட்சம் ரூபாய் வேல்யூ இருக்கிற ஒரு டைமண்ட் நெக்லஸ் பிரசன்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ கேட்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் ஈவினிங் சர்வீஸ்க்கு வரணும். நீங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல எக்ஸாம்பிள் தரோம் நான். இப்போ அதை ஒரு லாக்கரில் போட்டு சேஃபாக லாக் பண்ணி வச்சுட்டு வர்றீங்க. இங்கே வரும்போது நடுவில் உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, லாக் பண்ணனா கரெக்டா வருதா இல்லையா, வாஸ்தவமா இல்லையா, 10 லட்சம் ரூபாய் பார்த்துக்கா. சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, டக்கு நான் கோல்டை பற்றி, சில்வர் பற்றி, டைமண்ட் பற்றி பேசுகிறேன். டக்குன்னு உங்கள் மைண்ட் எங்கே போகும்? ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்கள் தூதரை கட்டளையிடும் ஆண்டவரே, பெட்ரூம்குள்ளே தூதன் கட்டளையிடுமே, யாரும் போகக்கூடாது ஆண்டவரே, நாமத்தில்லையா? யோசிக்கமா இல்லையா? நம்ம டைமண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, உங்கள் வீட்டில் இருக்கிற ஜுவல்லரி நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? பணத்தை எங்கே போட்டோமோ இருதயம் அங்கே தான் இருக்கும். பாருங்க, ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக கோல்டுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா? அப்படியே ஒரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போச்சு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கோல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இப்போ என்கிட்ட ஒரு அமௌண்ட் பணம் இருந்துச்சு பாருங்க, அது செலவுக்கான அமௌண்ட் தான். அந்த மாதம் செலவாக போகுது, பில்ஸ் அந்தந்த டேட்டில் நம்ம பே பண்ண போகிறோம். ஆனால் அந்த டேட்டெல்லாம் 20-25ஆம் தேதி வரைக்கும் டைம் இருந்ததுனால அது வரைக்கும் இந்த பணத்தை சும்மா கையில் வச்சு யூஸ் இல்லைன்ட்டு நான் என்ன பண்ணேன், கோல்டு வாங்கினேன், டிஜிட்டல் கோல்டு வாங்கினேன். நல்லா கவனிங்க, அது வரைக்கும் இந்த டிஜிட்டல் கோல்டு இது விலை இதெல்லாம் கவனிக்கத்தெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சரியா? அது ரேட் என்ன ஜாஸ்தி ஆச்சு அதெல்லாம் ஒன்றும் நான் செக் பண்ணவே மாட்டேன். பாருங்க, எப்போ பணத்தை போட்டனோ கோல்டில், ஒரு நாளைக்கு 20 தடவை ஓப்பன் பண்ண அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி, கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்குதா, எவ்வளோ 1000 ஜாஸ்தியாக இருக்குது, சரிஞ்சிச்சா, நிறையா சரியக்கூடாது, வச்சலாமா, எத்தலாமா, சேல் பண்ணிடலாமா, இல்லை இருக்கட்டுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாமா, அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நாளைக்கு ஒரு 20 தடவை செக் பண்ணுவோம் பாரு அந்த கோல்டு மார்க்கெட்டுடைய அந்த ப்ரைஸ் எல்லாம். வாட் ஹேப்பன்? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நல்லா கவனிங்க, உங்க பொக்கிஷம் ஒரு பிசினஸ்ல இருந்துச்சுன்னா உங்க மைண்ட் எல்லாம் பிசினஸ்ல இருக்கும். உங்களுடைய பணத்தை கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் எல்லாம் அந்த கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேலேயே இருக்கும். உங்களுடைய பணத்தை நீங்க ஐபிஎல் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மைண்டு அங்கதான் இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க, எத்தனை பேருக்கு உங்க உள்ளம் கர்த்தர் மேலேயே இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? நல்லா கைவர்த்தி காமிங்க பார்க்கலாம். கர்த்தர் மேலேயே உங்க உள்ள இருக்கணும்னா எப்படி அதை கொண்டு வரலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்மளுடைய பணத்தை தேவனுக்கு சம்பந்தப்பட்ட ராஜ்யத்தின் விஷயங்கள்ல நம்ம கொண்டு வரணுமா இருக்குது. யார் யாரு நம்ம சபையில தசம பாகத்தை கொண்டு வர்றீங்களோ, காணிக்கைகளை கொண்டு வர்றீங்களோ, நீங்க ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சிம்பிளா நினைச்சிடாதீங்க.
ஏதோ ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு ஆஃபரிங் அனுப்பி வைக்கிறேன் பிரதர்னு சிம்பிளா நினைச்சிடாதீங்க. You know what you are doing? You are doing a powerful thing. நம்முடைய சபையின் அபிஷேகத்தை கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். தசம பாகத்தையும் காணிக்கையும் கொண்டு வரும்போது இந்த சபையில இருக்கிற அபிஷேகத்துல நீங்க ஒரு பங்காளரா மாறுறீங்க. இந்த வளர்ச்சியில உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. இந்த மேன்மையில உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. You are investing in the anointing. Hallelujah. இப்போ உங்க உள்ள என்ன ஆகுது? எங்க பணத்தை போடுறீங்களோ உங்க உள்ள அங்கதானே இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்துல பணத்தை கொண்டு வந்த உடனே இப்போ ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ன பண்ணுது? ஓபன் ஆகுது. ஏன்? ஓபன் ஆன உடனே இப்ப கர்த்தருடைய அபிஷேகத்தின் நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். See, write this down. Number 4. Sow financially into the lives of God's anointed. இது ஒரு விதைப்பும் அறுப்பின் ஒரு பிரின்சிபல். இது ஒரு முக்கியமான பிரின்சிபல். நான் என்னுடைய வாழ்க்கையில கத்துக்கிட்டு இது நிமித்தம் நானும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறோம்னு சொல்றேன். நான் விதைக்கிறதுக்காக நம்ம கத்துக்கிறோம் பாருங்க. எவ்வளோ நான் தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கிறேனோ அவ்வளோ என்னுடைய உள்ளம் தேவனுடைய ராஜ்யத்து மேலே இருக்கும். என் இருதயம் அதுக்காக திறந்து கொடுக்கப்படுகிறது. பாருங்க, நம்மளுடைய மனது பணத்துக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்குது. அதனால தான் பணத்தை நம்ம எதில் போடுறோமோ நம்ம உள்ளம் அதுக்கு கனெக்ட் ஆயிரும். இப்போ அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகணும். கமான், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இவருக்குள்ள அபிஷேகம் எனக்கு வரணும் அப்படின்னு ஒரு நபரை பார்க்குறேன்னு வச்சுங்களேன். அவர் ஒரு நல்ல தேவ மனிதன். அவருக்குள்ள காணப்படுகிற அபிஷேகம் எனக்கு கிடைக்கணும் போது நான் என்ன பண்றேன் தெரியுமா? நான் சொல்றேன், ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில விதைக்கும்படி எனக்கு ஒரு விதையை கொடுங்க. பணத்தை எடுத்து வச்சு அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? அந்த ஆஃபரிங்கை எடுத்து அவருடைய கையில் கொடுத்து சொல்றேன், ஐயா உங்களுடைய டீச்சிங்ஸை ஃபாலோ பண்றேன், உங்க அபிஷேகத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன், நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இதே அபிஷேகம் என் வாழ்க்கையில என் ஊழியத்துல நடக்கணும்னு சொல்லி நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். சொன்ன உடனே என்ன ஆகுது பார், என் பொக்கிஷத்தை நான் அபிஷேகத்துக்குள்ள போட்ட உடனே இப்ப என் உள்ளம் எங்க திரும்புது? அந்த அபிஷேகத்துக்கு நேரா திரும்புது. என் உள்ளம் அபிஷேகத்தை கனப்படுத்தும் போது அபிஷேகம் என் வாழ்க்கையில நிரம்ப ஆரம்பிக்குது. கமான், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தை கொடுத்தா நான் வேல்யூ பண்றேன்னு அர்த்தம். உங்க பெற்றோரை கனப்படுத்துறீங்களா? பணத்தை கொடுத்து கனப்படுத்துங்கன்ற. நான் பாஸ்டரை கனப்படுத்துறீங்களா? உங்க வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரங்களை கனப்படுத்துறீங்களா? நம்ம சர்ச்ல இருந்து உங்களுக்காக ஜெபிக்க வர்றாங்க, உங்களை என்கரேஜ் பண்ண வர்றாங்க. காட்டேஜ் பிரேயர் மீட்டிங், வெட்டிங் ஆனிவர்சரி, உங்க பிள்ளையுடைய பர்த்டே, சரியா? நம்ம சர்ச்ல இருந்து ஊழியக்காரங்க வர்றாங்க. அவங்க ஒன்றும் தேவையில வரல. நீங்க அவங்கள்ட்ட பணம் கொடுத்தா தான் வீட்டுக்கு பஸ் ஏறி போவாங்கன்னு நீங்க ஒன்றும் பரிதாபப்பட தேவையில்ல. அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகத்தை நீங்க கனப்படுத்துறது உண்மையா இருந்தா உங்களுடைய காணிக்கைகளை வைத்து அவங்கள நீங்க கனம் பண்ணுங்கள். பணமும் கனமும் அபிஷேகமும் ஒன்னோட ஒன்று இணைந்தது. இன்னொரு டைம் சொல்றேன், பணமும் கனமும் அபிஷேகமும் ஒன்னோடு ஒன்று இணைந்தது. பணத்தை எடுத்து அபிஷேகம் இருக்கிற சபையிலையும் தேவ மனிதருக்கு நான் விதைக்கும் போது என் உள்ளம் அந்த பக்கம் திரும்புது. ஏன்னா என் உள்ளம் என் பணத்துக்கு கனெக்டடா இருக்குது. பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் என் உள்ளம். அப்ப என் உள்ளம் அந்த அபிஷேகத்தை ஆனர் பண்ணும் போது, எங்கெல்லாம் அபிஷேகத்தை ஆனர் பண்றனோ அங்கிருந்து அந்த இடத்துல அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் பாருங்க. அதனால தான் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட் விதையை நம்ம சபைக்கு வர்ற போதகர்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம். ரமேஷ் பாஸ்டர் நம்மளுடைய சர்ச்சுக்கு வந்திருந்த போது நம்மளுடைய பழைய பில்டிங்கில் அப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என் மனதில் பிளான் பண்ணி அதை தான் பாஸ்டர் பிரசாத்ட்ட சொல்லியிருந்தேன். அந்த பணத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். பிரசங்கத்தை அவருடைய பிரசங்கத்தை உட்காந்து கேட்டுட்டு இருக்கும் போதே என் மனதில் தோணுது இன்னும் அதிகமாக விதைக்கலாம். அப்புறம் பாஸ்டர் பிரசாத்துக்கு மெசேஜ் பண்ணுறேன், இன்னொரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி வச்சிரு பிரசாத், கேஷாக நம்ம ஆஃபரிங் கொடுக்கலாம். மெசேஜ் முடிகிற நேரத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் பாருங்க நம்ம அக்கௌண்ட்ல இருந்து. ஏன்னா அவர் மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்த்தேன். எப்படி அவர் போய் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானுடைய வல்லமை வேலை செய்யுது. எப்படி அவருடைய ஊழியத்தில் அநேக மக்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. சர்ச் growth பார்க்குறேன் நான். இப்போ இருக்கிற அத்தனை பணத்தையும் எடுத்து கொடுக்குறதா பிரதர்? ஏன் பிரதர் அப்படி பண்றீங்க? அவர் நல்லா தானே இருக்கிறாரு. அவர் நல்லா இருக்கிறாரு, இன்னும் நல்லாவே இருப்பார், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா நம்ம செஞ்சது ஒரு தீர்க்க தரிசனமான செயல். என்ன செயல் அது? அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறோம். அந்த அபிஷேகம் நமக்கும் வேணும்ன்றத நம்ம ஆனர் பண்ணி அதை காண்பிக்கிறோம் சொல்லி சபையின் சார்பாக நான் அந்த ஆஃபரிங் அவர் கையில் கொடுக்குறேன். அது என்ன தெரியுமா? நம்ம ஒரு மாச வாடகை பாருங்க, நம்ம கட்ட வேண்டிய வாடகையுடைய அமௌண்ட். அது பழைய சர்ச் வந்து 45,000 ரூபாய் ஒரு மாச வாடகை. 45,000 ரூபாய் தான் பெஸ்ட் ஆஃபரிங் நம்ம கிட்ட, அவ்வளவுதான் இருந்துச்சு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் இருந்திருக்கும். 45,000 எடுத்து அவர் கையில விதைச்சு அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம் பாருங்க. நான் சொல்றேன், நம்ம விதைச்சோம். அந்த மாசம் கஷ்டமா இருந்துச்சு, அந்த மாசம் வாடகை கட்ட முடியல. ஆனா எனக்கு ஒரே ஆனந்தம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்ற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில வாய்ப்பு கிடைச்சிருச்சு விதைக்கிறதுக்கு. அதை நம்ம விடல, நம்ம விதைச்சிட்டோம். இப்ப கர்த்தர் நம்மளை காப்பாற்றணும்.
கர்த்தர் காப்பாற்றுவார். ஓனர் கால் பண்ணி சொல்றேன், சார் இந்த மாசம் எங்களால் கட்ட முடியல, அடுத்த மாசம் 2 சேர்த்து கட்டிடுவோம். நம்ம கவனிங்க, அற்புத விதமா அடுத்த மாசம் 10ஆம் தேதி ஆகுறதுக்குள்ளேயே அப்படியே சொலையா என்ன சொல்றது 90,000 அப்படிதான் சொல்றோம் நம்ம, 90,000 rupees. எந்த வித பெரிய ஸ்ட்ரகிள் இல்லாம ஒரே ஷாட்ல பே பண்ணி முடிச்சோம். நான் பார்த்த கர்த்தருடைய அபிஷேகத்தை பார்த்து பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய சபை வளர்ந்துருக்கிறதும், நம்ம கொஞ்சம் பெரிய கட்டடத்தை நம்ம எடுக்கிறது, இங்க வரும்போது இங்க இருக்கிற வேலைகள், இந்த அட்வான்ஸ் பணம், இந்த வேலைகள், வெறும் இந்த வேலைகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 25 லட்சம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த 2 ஃபெசிலிட்டியை கட்டுறதும், ஒரு சில பொருட்களை வாங்குறது, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறது, இந்த வுடன் ஒர்க்ஸ், நம்மளுடைய மீடியாவுடைய பூத், நம்மளுக்கு தேவையான சிஸ்டம்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் அண்ட் சோ மெனி கேட்ஜெட்ஸ், இத்தனை காரியங்களை நம்ம வாங்குறதுக்கு வெறும் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வேலைகளுக்கு மட்டுமே நம்மளுக்கு 25 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு பாருங்க. எப்படி இது நடந்துச்சுன்னா, நான் ஒரு தேவ மனுஷனை கனப்படுத்துறேன் தெரியுமா, என் வாழ்க்கையில ஒரு பாஸ்டராக அவர் வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். நான் சின்ன அமௌண்ட் வச்சு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாரு, பணம் வரும் டக் 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 கொஞ்சம் நாள்ல பார்த்தா அப்படியே பிரம்மாண்டமா கட்டி முடிப்பாரு. எப்படி ஆரம்பிச்சேன் அவர் சொல்லுவாரு, கிரேஸ்வின் 50,000 வச்சு ஆரம்பிச்சேன் கிரேஸ்வின், பாருங்க கர்த்தர் எப்படி நம்மளுக்கு சப்ளை பண்ணாரு, நான் பார்த்துட்டே இருக்கிறேன் பாருங்க. அவர் வாழ்க்கையில விதைக்கிறதுக்கு கர்த்தர் வாய்ப்பு தரும் பொழுது, என்னால இயன்ற சிறந்த விதையை நான் விதைக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் என் வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிக்கிறேன். Did I buy the anointing? Of course not. I cannot do that. But I honor the anointing. When you honor the anointing, anointing increases in your life. Amen. Anointing increases in your life. பணம் வரும், நான் சொல்றேன் பணம் வரும். ஆனா அபிஷேகத்தை கனப்படுத்துற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு டைம் சொல்றேன் கவனிங்க, பணம் வரும், ஆனா அதே வாய்ப்பு வருமா? விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, தான தர்மத்துக்கு காலம் இல்லை. தான தர்மத்துக்கு எல்லா நேரமும் காலம் தான். இயேசு சொல்றார், ஏழைகள் எப்போது உங்களோடு இருக்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம், தான தர்மம் பண்றது எப்பவுமே முடியும், ஆனா விதைக்கிறதுன்றது அந்த குறிப்பிட்ட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தும் போது அதை பயன்படுத்தி நீங்க விதைச்சிடணும். ஏன்னா விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அறுவடைக்கும் ஒரு காலம் உண்டு. விதைக்கிறது கண்டபடி விதைக்க முடியாது. ஒரு விவசாயிட்ட போய் கேட்டு பாருங்க, என்ன சார் மூட்டை மூட்டையா இதெல்லாம் விதைப்பா அப்படின்னு, விதைங்க அவர் சொல்லுவாரு, அப்படியெல்லாம் விதைக்க முடியாது தம்பி, ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. இந்த மாசத்துல விதைச்சாதான் இப்படி மழை பெய்யும், இப்படி மழை பெஞ்சாதான் இந்த காலத்துல நம்ம அந்த பலனை பார்க்க முடியும். So there is a prophetic season for sowing. That is why you've got to be sensitive to how God leads you to sow. ஒரு தடவை என் பாஸ்டரோட டிராவல் பண்றதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் பாருங்க. அதுவும் அவரோட ஊழியம் செய்யும் போது, அவருக்கு அண்டரில் ஊழியம் செய்யும்போது நிறைய வாய்ப்புகள் ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ சில டைம் நார்த் கர்நாடகாவுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில இடங்களுக்கு ப்ரேயருக்கெல்லாம் போகும்போது அவர் கூடவே டிராவல் பண்ணும்போது அவர் கார் ஓட்டிகிட்டு இருப்பார். அப்போ நிறைய விஷயங்களை என்னோட பேசிகிட்டே வருவார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு நிறைய கரெக்ஷன்ஸை கொடுப்பாரு, டீச்சிங்ஸை கொடுப்பாரு. சில நேரங்களில் அவரோட தங்குறதுக்கு ஹோட்டல் ரூம்ஸில் அவரோட தங்குறதுக்கு இந்த ஜபத்துக்காக போவார் பாருங்க. வருஷத்தில் ஒரு தடவை ஜபத்துக்காக ஒரு சில நாட்கள் ஒதுக்கிட்டு போவார். அப்போ அவர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நிறைய வெளிப்பாடுகள் என்னோட பகிர்ந்துருக்குவார், வார்னிங்ஸ், மினிஸ்ட்ரி எப்படி நடத்தணுன்ற ஒரு சில ஞானத்தின் திட்டங்கள் அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பார், என்கரேஜ் பண்ணுவார் என்ன. ஒரு தடவை வெள்ளூர் பகுதிக்கு போனோம். அங்கே ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான கூட்டம். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே எங்கள் எல்லாருக்குமே கூட வந்த எல்லா பாஸ்டருக்கும் ஒரு ஆஃபரிங் கொடுத்து அவங்க கனப்படுத்தினாங்க. அப்போ தான் கேரு பிறந்திருந்தார் பாருங்க. எனக்கு நிறையா தேவை, ஒரு 2,000 ரூபாய் ஆஃபரிங் இருந்துச்சு. அது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ஆஃபரிங். கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது. சரி செலவுக்கு ஆகுமே அப்படின்னு. இப்போ என்னுடைய பாஸ்டர், அவருடைய பாஸ்டர், அவருக்கு பாஸ்டராக இருந்தார், வெள்ளூர் ஏஎஃப்டி சர்ச்சுடைய போதகர், அவருடைய வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். நாங்கள் போய் உட்காந்துருக்கிறேன். அப்போ ஒரு சில விஷயங்களை அவங்க பேசிக்கிறாங்க, என்னையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு பாஸ்டர். முடிச்சிட்ட பிறகு ஜெபம் பண்ணுற நேரம் வருது. அந்த பாஸ்டர் என்னுடைய பாஸ்டருக்கும் ஜெபிக்கிறார், அப்புறம் எனக்கும் ஜெபிக்கிறார். என் மனசில் தோணுது, என்னுடைய பாஸ்டருக்கு அவர் பாஸ்டராக இருக்கிறார். என்னுடைய பாஸ்டர் ரொம்ப எளிமையான ஆரம்பங்கள் பாருங்க. சபையை அதான் பெருக்கி தொடச்சி சேருங்கெல்லாம் போட்டு அப்படி ஊழியத்தை ஆரம்பித்தவர். அவரை கூப்பிட்டு பைபிள் காலேஜுக்கு அனுப்பி அவரை ஊழியத்தில் ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு உலகமெங்கும் ஒரு ஆசீர்வாதமாக எத்தனையோ தேவ ஊழியக்காரங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். இப்போ எனக்கு தோணுச்சு பாருங்க, என் பாஸ்டருக்கு அவர் பாஸ்டர்னா அவருக்கு ஒரு விதையை விதைச்சா எவ்வளோ இன்பமாக இருக்கும். நான் யோசிக்கிறேன், எனக்கு அந்த 2,000 ரூபா தான். சரி, அந்த ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அப்படியே அவர் கையில் கொடுத்தேன். பாஸ்டர் ஒரு சின்ன ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வெளியே வரேன் பாருங்க. எனக்கு ஒரு கால் வருது, பெங்களூர்லேருந்து ஒரு நபர் கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணி சொல்கிறாரு, பாஸ்டர் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்றார். சரி, நான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஒரு 20-25 நிமிஷத்தில் அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. இப்போ நான் பாஸ்டரோட காரில் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ட்ராவல் பண்ணிட்டு இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு 20,000 rupees அனுப்பியிருக்கிறேன், ஆண்டவர் சொன்னார். அவர் சொல்கிற வார்த்தைங்க இதுதான், ஆண்டவர் சொன்னார் அதை நான் அனுப்பணும்னு சொல்லி, அதனால் உங்களுக்கு ஒரு 20,000 அனுப்பியிருக்கிறேன், அது வந்துருதா பாருங்க அப்படின்னு சொல்லி. வந்துச்சு பாருங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போவே பாஸ்டர்கிட்ட ஓப்பன் அப் பண்ணிட்டேன். அப்போ சொல்லிட்டேன், பாஸ்டர் இந்த மாதிரி என்கிட்ட 2,000 ரூபா இருந்துச்சு, நான் பாஸ்டர்கிட்ட விதைச்சேன்,
20,000 ரூபாய் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அப்ப அவர் சொன்னார், இப்படிதான் கர்த்தர் வேலை செய்யறாரு. நீ அனாயிண்டிங்கை ஆனர் பண்ணனா நீ கைவிட்டு போற மாதிரி கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். இப்ப நான் என்ன பண்ணேன், அந்த 20,000 ஒரு விதை இருக்குது. உங்ககிட்ட வர்ற ஒவ்வொரு அமௌண்ட்லயும் ஒரு விதை இருக்குது. கவனிங்க, விதையுடைய வல்லமை மறந்துடாதீங்க. அந்த 20,000 கொண்டு வந்து என் மனைவி கிட்ட இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி, அப்புறம் அதுல இருந்து ஒரு 5,000 ரூபாவை எடுத்து திரும்பவும் என் பாஸ்டர் கிட்ட போறேன். அன்னைக்கு சாயங்காலம், அன்னைக்கு சர்வர்ஸ் மீட்டிங் பாருங்க சர்ச்ல, திரும்ப என் போதகர்கிட்ட போய் அவர் கையில கொடுத்து, பாஸ்டர் அதுல வந்து ஆஃபரிங்ல நான் ஒரு ஆஃபரிங்க கொண்டு வரேன்னு சொல்லி விதைக்கிறது. இது மிகப்பெரிய ரகசியம். இதை நீ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு தெரியும், நான் சம்பளம் எதுவுமே வாங்காம நான் நம்மளுடைய சபையில நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இது நம்மளுடைய சபை. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். அதை நடத்திட்டு முன்னாடி போறோம். நம்ம சம்பளத்துக்காக நான் நீங்க இல்லை. ஆனா சம்பளம் இல்லாம நான் வேலை செய்ய எப்படி எனக்கு வருமானம், எப்படி என் குடும்பத்தை நடத்துறேன். கர்த்தர் எங்களுக்கு தேவைகள் இருக்குது, சேலஞ்சஸ் அப்பப்போ வந்துட்டு போகுது. ஆனா பிரச்சனை இல்லை, கர்த்தர் தேவைகளை சந்திச்சு வெற்றிகரமா எங்களை நடத்துகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு கர்த்தர் எங்களை நடத்துகிறார். எப்படின்னா, இந்த ரகசியத்தை நான் கத்துக்கிட்டேன் பாருங்க. விதைக்கிற ரகசியத்தை நான் கத்துட்டேன். விதைக்கிறது ஊழியத்தில் மட்டும் இல்லை, தேவையில் இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும் இல்லை. வார்த்தையை விதைக்கிறது, ஞானத்தை விதைக்கிறது, அன்பை விதைக்கிறது, கர்த்தருடைய பொருளாதாரத்தை விதைக்கிறது. When you sow into the lives of people who are anointed, you are honoring the anointing. And when you honor the anointing increases in your life. எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகத்தை கனம் பண்ணும்போது அபிஷேகம் என் வாழ்க்கையில் அதிகமாகுது. இன்னொரு தடவை சொல்லுங்க, அபிஷேகத்தை கனம் பண்ணும்போது அபிஷேகம் என் வாழ்க்கையில அதிகமாகுது. மிக முக்கியமான பிரின்சிபல். எத்தனை பேர் கத்துக்கிட்டீங்க இந்த பிரின்சிபல் உங்களுடைய வாழ்க்கையில? இந்த வருஷம் அனாயிண்டிங் ஓவர்ஃப்ளோ நடக்கணும். கம் ஆன். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில, உங்க திருமணத்துல அனாயிண்டிங் ஓவர்ஃப்ளோ நடக்கணும். உங்களுடைய பிசினஸ்ல அனாயிண்டிங் ஓவர்ஃப்ளோ ஏற்படணும். கம் ஆன். உங்களுடைய உறவுகள்ல அனாயிண்டிங் ஓவர்ஃப்ளோ வந்தாகணும்னு சொல்றேன் நான். எப்படி நடக்கும் அது? இப்ப இன்னைக்கு கத்துக்கிட்ட பிரின்சிபலை ஞாபகம் வச்சுங்க. When you honor the anointing increases in your life. Amen. Honor the anointing. நான் டிக்ளேர் பண்றேன், இந்த வருஷம் உண்மையாவே அபிஷேகம் நிரம்பி வழிதல நீங்க பாப்பீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் உங்க மூலமா மகிமைப்படுவார் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்லா நன்றி சொல்லுங்க. தேவன் நல்லவரா இருக்கிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.